பிள்ளைகள் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். நான் கதைக்கிறது கிளியரா கேக்குது தானே? கொஞ்சம் குயிக்கா செக் பாக்ஸ்ல ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க பாப்போம். கதைக்கிறது கேக்குதா? ரைட். ஓகே. ஸோ இன்றைக்கு இலவச 2வது வகுப்புல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல உண்மைக்குமே மிச்சம் சந்தோஷம். உங்களுடைய தமிழ் பேப்பர் உங்களுக்கு நான் போட்ட குரூப்ல போட்டிருக்கிற பிடிஎஃப் வந்துமா நான் பாடத்துக்குள்ள போறதுக்கு போது சின்ன விஷயம் ஒன்று சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். உங்களோட குரூப்ல போட்டிருக்கிற பிடிஎஃப் நீங்க ஓபன் பண்ணி பார்த்திருப்பீங்க. 100 கேள்வி இருக்குது பாத்தீங்களா? எனவே அந்த 100 கேள்வியும் ஏன் போட்டேன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு அந்த பெட்டன் விளங்கணும். கேள்விகளை நீங்க சுயமா செஞ்சு பாக்குறதுக்காக வேண்டி 100 கேள்வி போட்டது. சரியானே? இன்னைக்கு வந்து 11 மணி வரைக்கும் உங்களுக்கான கிளாஸ் நடக்கும். ஸோ அந்த கிளாஸ்ல வந்து நான் 7 மணி வரைக்கும் மேக்சிமம் பேப்பர்ஸ் சொல்லி தருவேன் விஷயங்கள். பட் என்னன்னு சொன்னால் அதனுடைய விரிவான பகுதிகள் விளக்கம், அதாவது இப்ப சுருக்கம் எழுதுற வந்து சுருக்கம் எப்படி எழுதுறதுக்கான பேட்டர்ன் மெத்தட் நிறைய இருக்குது. இப்ப சுருக்கம் வந்து நினைச்ச மாதிரி எழுதல, அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் சுருக்கத்தை பெர்ஃபெக்டா எழுதலும், ஒரு மார்க்ஸ் குறையாம சுருக்கத்துக்கு மார்க்ஸ் எடுக்கலும். அதே மாதிரி கடிதம் கடிதம் எழுதுறதுக்கான பேட்டர்ன் இருக்குது. சோ இப்படி சுருக்கத்தை மட்டுமே படிப்பிக்கிறேன்டாலே ஒரு மனத்தியாலம் வேணும். அப்ப சுருக்கத்தை மட்டும் இந்த ஒரு மனத்தியாலத்துக்குள்ள படிக்கலாதானே? உங்களுக்கு ஜஸ்ட் நார்மலா மேலால ஒரு பேட்டர்னை காட்டுவேன். சோ இத பத்தின விரிவான விளக்கம் வந்து இன்ஷால்லா உங்களுக்கு 13ஆம் தேதி உங்களுடைய பேமெண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க அதுல ஜாயின் ஆகி நீங்க தெளிவா இன்னும் படிச்சு கொள்ளலாம். ஓகே ரைட். அப்ப நான் வீடியோ என்னது எத்தனாவது கேள்வி பார்க்கணும் லாஸ்ட்? அப்ப நான் நினைக்கிறேன் 51ல இருந்து பார்க்கணும் இல்லையா? ரைட். ஓகே, எல்லாரும் பாருங்க போர்ட் விளங்குதா அப்படின்னு சொல்லி. ரைட். ஓகே, 7 to 8:30 ஒரு கிளாஸ் முடிச்சிட்டு இப்ப திரும்ப உங்களோட கிளாஸ் கண்டக்ட் பண்றேன். ரைட். அப்ப பாருங்க, 51ல இருந்து பார்க்க வேண்டி இருக்கு என்னன்னு சொன்னா இந்த பிரித்தெழுதுறத பார்க்கணும். சரிதானே? அப்ப சேர்த்தெழுத சொல்லி தருவாங்க, நீங்க அதை பிரித்தெழுதணும். சரியா? சம்டைம் அது உங்களுக்கு ஒரு எம்சிக்கு வடிவுல வரலாம். எப்படி எம்சிக்கு வடிவுல? இப்ப உதாரணமாக கடந்த கால வினாத்தால ஒரு கேள்வி வந்திருந்தது. அல் சகத்தினை அகரினை என்பது போல, அல் சகத்தினை அகரினை என்பது போல நல் சகத்தினைய சேர்த்தெழுதுனா எப்படி வரும்? நகரினை, நல் திணை, நற்றினை இப்படின்னு சொல்லி நாலு விட. அப்ப அல் சகதினை அகரினைண்டா நல் சகதினை எப்படின்னு வரணும்? நற்றினைன்னு வந்திருக்க வேணும். சோ இப்படி சேர்த்தெழுதுற பிரித்தெழுதுற சம்பந்தமான கேள்வி உங்களுக்கு எம்சிக்யூ வடிவுல தரலாம். சோ எப்படி தந்தாலும் நாங்க அதை எழுதி பழகணுமே, அதனால உங்களுக்கு ஒரு 10 கேள்வி போட்டுக்கிறேன். அப்ப நீங்க என்ன செய்யறீங்க? அதுல ஒரு 5 நான் இப்ப பிரிச்சு காட்டுறேன், மத்த 5 உங்களுடைய பயிற்சியா. நீங்க இல்லாட்டி 50 கேள்வி 20 கேள்வியில நான் பேப்பரை உங்களுக்கு உள்ளடக்கி இருக்கலாம். பட் நான் 100 கேள்வி போட்டுக்கிறேன். ஒரு பேப்பர்ல வரக்கூடிய அவ்வளவு கேள்வியும் போட்டுக்கிறேன். உங்களோட பிராக்டிஸுக்கு நீங்க செஞ்சு பாருங்க. நான் மேலோட்டமா 5 கேள்வி அதுல விளங்கப்படுத்துறேன். மிச்ச 5 நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே பாருங்க. முதலாவது சொல் வெண்ணிறம் அப்படின்னு இருக்குது. 51வது பாத்தீங்கன்னு சொன்னா வெண்ணிறம். வெண்ணிறம் வெண்ணிறம். இந்த வெண்ணிறத்தை நாங்க பிரிச்சோம்டா முதலாவது ஒரு விஷயம் சொல்லுறேன். இந்த பிரித்தெழுதுற வரும்போது நீங்க ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, இத ஏன் இப்படி சொல்றது? அப்ப வெண்ணிறம் ஏன் சொல்ற? அது வெண்மையான நிறம் என்றதால வெண்ணிறம். அது ஏன், எதுக்கு, எப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கடா எந்த ஒரு சொல்லிட்டாலும் சரி நீங்க சும்மா ஈஸியா பிரிச்சுட்டு போவீங்க. இதான் முதலாவது டிப்ஸ். சரியா? அப்ப வெண்ணிறம் ஏன் சொல்ற? அது வெண்மையான நிறம் என்றதால வெண்ணிறம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். எனவே இதை எப்படி பிரிப்போம்? இப்ப நம்ம வெண்ணிறம் என்றதை பிரிச்சா வெண்மை சக நிறம், வெண்மை சக நிறம் என்று சொல்லி வரும். 52வது பாருங்க, பண்டை காலம் அப்படித்தான் இருக்குது. பண்டை காலம் இருக்குது. இப்ப கேப்பம் கேள்வி, ஏன் நாங்க பண்டை காலம்னு சொல்றோம்? ஏனென்றா அந்த காலம் ஒரு பண்டு, பண்டுன்னு சொல்றது பழசு. அப்ப பண்டை காலம் சொல்றதுமா பழைய காலம். அப்ப பண்டை என்றதை நாங்க ஏன் அப்படி சொல்றோம்? என்னது பண்டு, பண்டுன்றது பழையது, பழசி. எனவே பண்டை காலம் என்று தந்திருக்கிறத, பண்டை காலம்
அப்படின்னு தந்திருக்கிறத நாங்க பிரிப்போம் எப்படி? பண்டு சக காலம் என்று சொல்லி நாங்கள் பிரிப்போம். ரைட்? ஓகே. 53வது அடுத்தது பாருங்க, நெடுங்காலம் என்று இருக்குது. ஏன் நாங்க நெடுங்காலம் என்று சொல்றோம்? அது நீண்ட காலம் என்றதால தானேமா நெடுங்காலம் உண்டு. அது நீண்ட காலம் தந்திருந்த நம்ம நீண்ட சக காலம் பிரிச்சிருக்கலாம். பட் நெடுங்காலம் என்று சொல்றது நீண்ட என்றதனுடைய இன்னொரு பெயர் தான் நெடுமை. எனவேதான் நெடுங்காலம் அப்படி என்றது. ஏன் நாங்க அதை நெடுங்காலம் சொல்றோம்னா அந்த காலம் ஒரு நெடுமையாக இருக்குது. எனவே நெடுமை சக காலம், நெடுமை சக காலம், நெடுங்காலம் என்று சொல்லி பிரிவடும். சோ குயிக்கா நோட் பண்ணுங்க. அடுத்த ரெண்டையும் எழுதி காட்டுறேன். அழிக்க போறேன், இதை அழிக்க போறேன், அதுக்குதான் நோட் பண்ண சொல்றேன். ஓகே, அழிக்கிறேன். மேல இருக்கிறது 51வது அழிக்கிறேன். குருட்டு கண் இருக்குது. குருட்டு கண் 54வது. 54 குருட்டு கண். ஏன் நாங்க அவரை குருட்டு கண் சொல்லுவோம்? குருட்டு கண் உண்ட குருட்டு கண் எடுத்துக்கொண்டு பார்க்க வராம நாங்க எல்லாம் பேசுறது என்ன? குருட்டு கண் சொல்றது என்ன? கண் குருடு, அதனாலதானே குருட்டு கண். அப்ப அந்த கண் குருடு என்ற காரணத்தினால நாங்க குருட்டு கண் சொல்லுவோம். எப்படி பிரிப்போம் நாங்க? குருடு சக கண், குருடு சக கண்ணத்தான் குருட்டு கண்ணு சொல்லுவோம். சோ இதுல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிரித்தெழுதுற வரும்போது ஏன், எதுக்கு, எதுக்காக இந்த பேர் இப்படி வழங்கப்படுதுன்னு ஜஸ்ட் திங்க் பண்ணினீங்கன்றால் அப்படியே சொற்கள் பிரிப்படும். அவ்வளவுதான் விஷயம் இதுல இருக்கிற. ஓகே, 55வது பாத்தீங்கன்னு சொன்னா பாசி. ரைட், பாசி. இதை எப்படி பிரிக்கிறேன்டா, இப்ப பாசி என்று சொல்றது என்னம்மா? அதாவது இப்ப கிணற்றடிகள்ல, அதாவது ஈரலிப்பான நீர்நிலைகள்ல இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை நிறத்துல இருக்கும், அதானே பாசி. இந்த இடத்துல அது அந்த பாசி என்றது பச்சையா தானே இருக்கும். சோ பச்சையா இருக்கிறதெல்லாம் பசுமை என்று சொல்லுவோம். அந்த பசுமை என்ற அந்த சொல்லோட ஈ அப்படி என்ற விகுதி சேர்ந்துதான் பாசி என்றது உருவாகும். எனவே பசுமை சக ஈ என்றது பாசி அப்படின்னு சொல்லி வரும். இப்படி உங்களுடைய முதல் 5 கேள்வி நான் சொல்லி தந்திருக்கிறேன். அடுத்தது கரும்பலகை, வெந்நீர், சிற்றூர், பொற்றகடு, சொற்றுவை என்ற 5 எக்ஸ்ட்ராவா நான் நேரத்தோட சொன்ன நெற்றினையும் அகரினையும் இருக்குது. அப்ப இதை நீங்க என்னன்னு பிரிப்பீங்க? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப கரும்பலகை ஏன் சொல்றோம்? அது கருமையான பலகை என்ற காரணத்தால கரும்பலகை. அப்ப எப்படி பிரிப்போம்? கருமை சக பலகைன்னு பிரிப்போம். இப்ப வெந்நீர் என்று சொன்னா என்ன? சுடுதண்ணி. ஏன் நாங்க வெந்நீர் என்று சொல்லுவோம்? ஏனென்றா அது வெம்மை. வெம்மை என்றா சூடுமா, சூடான நீருக்கு தானே நாங்க வெந்நீர் என்றுவோம். அப்ப அது வெம்மையான நீர் என்ற காரணத்தினால் அது வெந்நீர் என்று அழைக்கப்படும். எனவே வெம்மை சக நீர் வெந்நீர் என்று சொல்லப்படும். அடுத்தது சிற்றூர். ஏன் நாங்க சிற்றூர் என்றுவோம்? அந்த ஊர் சிறியது என்று சொல்றதுக்காக வேண்டி. சிறிய ஊர் தானே. அப்ப நெடிய ஒரு நெடுங்காலத்தை நாங்க நெடுமைன்னு சொன்ன மாதிரி சிறியதை நாங்க சிறுமை என்னும் சொல்லலாம். சோ இது 2 வகையில பிரிக்கலாம். ஒன்று சிறிய சக ஊர் என்றும் பிரிக்கலாம், சிறுமை சக ஊர் என்றும் பிரிக்கலாம். பொற்றகடு. ஏன் நாங்க பொற்றகடுன்னு சொல்லுவோம்? அது பொன்னால் ஆக்கப்பட்ட தகடு. அப்ப பொன்னிலான தகடு என்றதால பொன் சக தகடு பொற்றகடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொற்சுவை. ஏன் சொற்சுவை? அந்த சொல் மிக சுவை மிக்கதாக காணப்படும். அப்ப சொல் சக சுவை என்றது சொற்சுவை என்று வரும். அதே மாதிரி நற்றினை என்று சொல்றது நெல் சக திணை என்றும், அகரினை என்று சொல்றது எல் சக திணை என்றும் அழைக்கப்படும். இது சம்பந்தமான மேலதிகமான சேர்த்தெழுதுற பிரித்தெழுத பற்றிய விஷயங்கள் எங்களோட விரிவாக 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிற கிளாஸ்ல கற்பிக்கப்படும். ரைட், அப்ப அடுத்ததுக்கு போவோம் பாருங்க. 61 தொடக்கம் 65 வரை தரப்பட்ட சொற்களின் அகரவரிசைப்படுத்தல் ஒழுங்கினை காட்டும் விடையை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை எதிரே உள்ள அடைப்புக்குள் எழுதுக. இது என்னன்னு சொன்னா உங்களுக்கு எல்பபெட்டிக் ஆர்டர்ல நீங்க எழுத போறீங்க. இதான் விஷயம், அகரவரிசைப்படுத்தல் சொல்லி சொல்லுவார். இதுலயும் உங்களுக்கு 10 கேள்வி போட்டுக்கிறேன். ஒரு 3 கேள்வி 4 கேள்வி மாதிரி உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்றேன்னு ஜஸ்ட் ஒரு ஐடியாவை தரேன். பட் அகரவரிசைப்படுத்துற முறைகளும் ட்ரிக்ஸ் நிறைய இருக்குது. சரியா? உங்களுக்கு ஒரு 1 2 கேள்வி வரத்தான் போகுது அகரவரிசைப்படுத்தல்ல. அப்ப இதை அழிக்கிறேன்னா ஓகே. இப்ப அகரவரிசைப்படுத்தல் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு என்ன தெரியணும்? அகரவரிசை ஆர்டர் தெரியணும், எழுத்துக்களோட ஆர்டர் தெரியணும். அப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னு சொன்னா உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் சொல்லி 2 வகைப்பாடு இருக்குது. ஓமா இல்லையா? உயிரெழுத்துக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆ தொடக்கம் ஒவ்வொன்னா வரைக்கும் 12 உயிரெழுத்துக்களும்,
மெய்யெழுத்துக்கள் வந்து இக்கண்ணா தொடக்கம் இண்ணண்ணா வரைக்கும் 18 மெய்யெழுத்துக்களும் இருக்குது. 12 உயிரெழுத்துக்களும் 18 மெய்யெழுத்தும் இருக்குது. இப்ப உயிரெழுத்துக்களோட ஆர்டர் யாருக்குமே மாறாது. உங்களுக்கு தெரியுமே, சின்ன விஷயம். அ ஆ இ இ உ உ எ ஏ ஐ ஓ ஓ ஔ இதான் ஆர்டர். பட் மெய்யெழுத்தோட ஆர்டர் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு மறந்துட்டு. சோ இந்த இடத்துல நீங்க பாடமாக்கி திரும்ப மறந்து திரும்ப உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த வேலை செய்யாம உங்களோட எக்ஸாம்ல அகரவரிசைப்படுத்தல் வரும்போது நீங்க ஒரு பார்த்து பார்த்து அகரவரிசைப்படுத்துறதுக்கு ஒரு மெத்தட், இந்த பேட்டர்ன் சொல்லி தரவா? அப்ப இதை ஆர்டர் படுத்துவோமா? ரைட். இப்ப எப்படி 18 எழுத்தையும் நீங்க ஆர்டருக்கு எடுக்கணும் சொன்னா எல்லாருக்கும் தெரியுமா? வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் என்று சொல்றது கசட தபர, மெல்லினம் என்று சொல்றது ஞன நமன, இடையினம் என்று சொல்றது யாரல வளல. அது எல்லாருக்கும் கிளியர் தானே? ரைட். இப்ப என்ன செய்ய போறீங்க? வல்லின எழுத்துக்களை நீங்க ஆர்டருக்கு எழுத போறீங்க. எப்படி ஆர்டருக்கு எழுதுவோம்? ரைட். நான் எழுதுற மாதிரியே எழுதணும். அப்பதான் 18 மெய் எழுத்து ஆர்டருக்கு வரும். அதாவது மெய் எழுத்து பாடம் இல்லாத ஆக்களுக்கு. ஏன் இது தேவை என்று சொன்னால் அகரவரிசைப்படுத்தல் கேள்வி செய்யணும்னா எங்களுக்கு ஆர்டர் தெரியணும் கட்டாயம். அதனால இப்ப கசட தவறையை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போடுங்க. இடம் விட்டு விட்டு போடுவீங்க. கா எழுதக்கூடாது. இப்ப வல்லினத்துல இருக்கிற ர எழுதாம மிச்சம் இருக்கிற 5 மட்டும் எழுதுங்க. க ச ட த ப. க ச ட த ப எழுதுவீங்க. ரவ கொஞ்சம் வெற்றி கொள்வோமா? மெல்லின எழுத்துக்கள் என்ன? ஞன நமன தானே. இப்ப கசட தப்பறையில ர நவ விட்ட மாதிரி ஞன நமனையில நவ. அப்ப என்ன? சரியா? இப்ப இடையின எழுத்து மிச்சம் இருக்கிற கச இதுவும் எழுதிட்டோம், வல்லினம் எழுதிட்டோம், மெல்லினத்தையும் இடையில எழுதிட்டோம். மிச்சம் இருக்கிறது என்னமா? இடையின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்களை இங்கால அப்படியே தொடர்ச்சியா எழுதுவீங்க. யரல வளல அப்படி இருக்கு. யா ர ல ஓகே சாரி, கவரேஜ் இஷ்யூவால இந்த மீட்டிங் பெக் ஆகிட்டு. ஓகே, இப்ப எல்லாருக்கும் கேக்குதானே? கிளியரா? ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று தாங்க பாப்போம். கேக்குதான்? நான் கண்டினியூ பண்றேன். போர்ட் விளங்குதா? பிள்ளைகள் விளங்குதானே? ஓகே ரைட். அப்ப தொடர்ச்சியா பாருங்கம்மா. சோ நாங்க 18 மெய் எழுத்துடையும் ஆர்டர் படுத்துறோம். அப்ப விளங்கிட்டு இதுவரைக்கும் விளங்கினதானே? வல்லினம், மெல்லினம், இடையினம் மூன்றுக்குள்ள இருந்தால் 18 மையம் இருக்குது. பட் நாங்க அதை ஆர்டர் பண்ணுவோம். வல்லினத்தை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். க ச ட த அந்த இடைக்குள்ள ரெண்டு சுழினால எழுத மாட்டோம். இடையில எழுத திரும்ப எழுதுவோம். யாரல மிச்சம் இருக்கிறது என்ன? மிச்சம் இருக்கிறது கசட தப்பறையில ரானா இருக்குது, ஞன நமனையில ரெண்டு சுழி நா இருக்குது. கீழே எழுதுறேன்னா இடம் இல்லாதால ர. அப்ப இப்ப என்ன செய்வோம்? குத்து வைப்போமா? ஸ்ட்ரக் ஆகுது மிஸ். ரைட். ஸ்ட்ரக் ஆகுதுன்னு சொல்றீங்க. வல்லின எழுத்துக்கள் கசட தப்பற எல்லாருக்கும் தெரியும் தானே? எழுதுங்க. சரிதானே? இங்க தொடங்குறேன். ரைட். பிள்ளைகள் மழை பெய்யுது வெளியே, அதனால கவரேஜ் இஷ்யூவா இருக்குது. சரியா? ரைட். ரிப்பீட். ஓகே ஓகே ரிப்பீட் பண்றேன் நான். கவரேஜ் இல்லையா? இப்போ ஓகே வந்து
ரைட். இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த மெய் எழுத்துக்கள்ல ஆர்டர் பண்ண போறேன். அப்ப எங்களுக்கு தெரியும் வல்லினம் கசட தபர, மெல்லினம் ஞன நமன, இடையினம் யரல வளல என்று சொல்லி தெரியும். இப்ப 18 எப்படி ஆர்டர் பண்ணுவோம்டா, வல்லின எழுத்துக்களை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். எப்படி? கா, இடம் விட்டு விட்டு கா, ச, ட, த, ப மட்டும்தான் எழுதுவீங்க. ரா போட வேணாம். சரி, ரா போடுற இல்ல, ஏன்னா ரா கடைசியில வார எழுத்து. அதால இப்ப மெல்லின எழுத்துக்கள் என்ன, ஞன நமன தானே, அத இந்த இடைக்குள்ள போடணும். அதுக்குதான் இடம் விட்டு விட்டு நாங்க எழுதியிருக்கிறோம். சரிதான், அந்த இடைக்குள்ள போட போறீங்க. அப்ப கசட தவற எழுதின ர விட்டுட்டு இப்ப ஞன நமன எழுதுங்க. ஞ, ஞ, ந, ந, ம. ரெண்டு சொல்லினவும் போடுற இல்ல. சரியா? அப்ப வல்லினத்துல 5 எழுத்து தான் எழுதணும், ரவ விடணும். மெல்லினத்திலையும் 5 தான் எழுதணும், கடைசியில வார 2 சொல்லினவ விடணும். இப்ப இடையின எழுத்துக்கள் என்ன, யரல வளலதானே, அதை இப்படியே ஓர்டருக்கு எழுதுங்க. மானாவுக்கு பிறகு யா, ர, ல, வ, ல, ல. சரிதானே, யரல வளல. இப்ப மிச்சம் இருக்கிறது என்ன, வல்லினத்துல ராணாவும், மெல்லினத்துல 2 சொல்லி எண்ணாவும். இப்ப என்ன செய்வோம், குத்திரப்பமா ஓகேயா? இப்ப 18 மெய் எழுத்துக்களும் வந்துட்டா. சோ இதுதான் உங்களுடைய அகர வரிசைப்படுத்துறதுக்கு முதல் எங்களுக்கு ஓர்டர் தெரிய வேண்டும். சரி, ஓர்டர் தெரிஞ்சாதான் என்ன கேள்வி என்றாலும் நீங்க என்ன செய்வீங்க, அதை பார்த்து உங்களுக்கு பாடம் இல்லாட்டியும் பரவாயில்லை, நீங்க ஸ்பாட்லயே என்ன செஞ்சிடலாம், ஸ்பாட்லயே நீங்க டிரஃப் ஷீட் ஒன்று கேட்கலாம். டிரஃப் ஷீட்டை கேட்டு நான் சொன்ன மாதிரி கசட தபரையில கசட தப்ப மட்டும் எழுதுறீங்க, இடையில வந்து ஞன நமன்னு மட்டும் போடுறீங்க, யரல வளல இடையினத்தை தொடர்ச்சியா எழுதி போட்டு மிஞ்சின இரானாவையும் மிஞ்சினுக்கு எண்ணெண்ணாவையும் எழுதி போட்டு புத்த வச்சிங்கண்டா, மேல டொட் வச்சிங்களா, 18 மெய்யும் ஓர்டருக்கு வந்துடும். சோ இப்ப ஈஸியா? ரைட். இப்ப இது அப்படியே தூக்கி கொஞ்சம் மேல எழுதுறேன்னா ஏண்டா கீழே விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி அப்படியே திரும்ப எழுதுவோம். போடுறீங்க கா, ச, ட, த, ப, ஞ, ஞ, ந, ந, ம, யா, ர, ல, வ, ல, ல, ர, ந. பிறகு முதலாவது கேள்வி விளங்கப்படுத்துறது கொஞ்சம் மேல எழுதிருக்கேன், இப்ப இதை அழிக்கிறேன். இப்ப பாருங்க உங்களோட கேள்வி எப்படி அமைஞ்சிருக்குது என்று சொல்லி. பாருங்க, இப்ப முதலாவது 61வது கேள்வியில முதலாவது சொல்ல பாத்தீங்கன்னு சொன்னா சிறுவன் இருக்குது. சிறுவன், சிறுவன் 61 சிறுவன் 61ல ஆவண்ணாவ பாத்தீங்கன்னு சொன்னா கவிதை, கவிதை. ஈய பாத்தீங்கன்னு சொன்னா தோரணம், தோரணம். ஈயன்னாவ பாத்தீங்கன்னா பட்டம். ரைட். இப்ப இந்த 4 சொல்லையும் ஒரு அகராதிக்கு வரும் என்று, ஒரு அகராதியில் இந்த சொற்கள் இடம்பெறணும் என்றா நீங்க என்னென்ன ஆர்டர் படுத்தணும், அகர வரிசை படுத்தணும் என்றதுதான் உங்களுடைய கேள்விமா. எனவே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அகர வரிசை படுத்தும் போது சொற்கள் உயிரெழுத்துல தொடங்கும். சம்டைம் சிலது இது மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்துல சொல் தொடங்குற இல்ல தானே, அதனால உயிர்மெய் எழுத்துக்கள்ல தொடங்கும். சரியா? மெய் எழுத்துக்கள் இடையில வரும். அப்ப இந்த 4 சொல்லுமே உயிர்மெய் எழுத்துல தொடங்கின சொற்கள். ஆனா இந்த 4க்குள்ளயுமே ஒரு 2 சொல் உயிரெழுத்துலையும் இந்த 2 உயிர்மெயிலையும் தொடங்கியிருந்தா என்ன செய்வீங்க நீங்க, முதலாவது உயிரெழுத்துல தொடங்குற எழுத்துக்கு தான் முன்னுரிமையை கொடுத்துட்டு பிறகுதான் நீங்க உயிர்மெய் எழுத்துக்கள்ல தொடங்குற சொற்களுக்கு பிறகு அடுத்த உரிமையை கொடுக்கணும். அப்ப உயிரும் உயிர்மையும் கலந்து வரைக்க நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை உயிரெழுத்துக்கு முன்னுரிமையை கொடுத்து உயிரெழுத்தை ஆர்டர் பண்ணிட்டு பிறகுதான் இவடத்துக்கு வரணும். இது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். 2வது பேட்டர்ன், இப்படி வரும்போது நீங்க செய்ய வேண்டிய அது எந்த களினாலும் உயிரெழுத்து வந்தாலோ மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து வந்தாலோ அகரவரிசைப்படுத்தும் போது நீங்க கை வைக்கிற முதலாவது இடம் இந்த முதலாவது எழுத்துல. ரைட். இப்ப பார்க்கணும், முதலாவது எழுத்தை வச்சுதான் நீங்க ஆர்டர் படுத்துவீங்க. அப்ப முதலாவது எழுத்து சி, இதுல க, இதுல தோ, இதுல ப.
இப்ப நாலுமே வித்தியாசமான சொற்கள் எழுத்துக்கள் தானே. இப்ப பாருங்க, இந்த சீனாவுக்குள்ள இருக்கிற மெய் என்ன? இச்சென்னா தானே. சக ஈதானே சி என்று வந்தது. அப்ப இச்சென்னா இருக்குது இதுக்குள்ள, சிறுவன்ல. கவிதையில க என்ன எழுத்து இருக்குது? இக்கென்னா இருக்கு, இக்கென்னா இருக்கு. தோரணம் தோவென்னாவுல என்ன எழுத்து இருக்கு? இத்தென்னா இருக்கு. பட்டத்துல என்ன இருக்கு? இப்பென்னா இருக்கு. இப்ப இந்த மெய்ய ஆர்டர் படுத்திட்டீங்கடா இந்த சொற்கள் ஆர்டர் ஆகும். இதை எப்படி ஆர்டர் படுத்துவீங்க? மேல இருக்கிறத வச்சு. இப்ப இச்சென்னா எங்க இருக்குது? இந்தா இருக்கு. இக்கங்க இருக்கு? இந்தா இருக்கு. இத்தெங்க? இந்தா இருக்கு. இப்பெங்க? இந்தா இருக்குது. இப்ப ஆர்டர் எது? இக்கென்னா முதலாவது, இச் ரெண்டு, இச் மூன்று, இப் நாலு. அப்ப இக்கென்னா வந்து முதலாவது. எனவே கவிதை ஆவென்னா முதலாவது வரணும். கவிதை என்ற சொல் முதலாவது வரணும். இரண்டாவது எது? இச்சென்னா. அப்ப இச்சென்னா சிறுவன் ஆ என்றது இரண்டாவது வரணும். மூன்றாவது எது? இத்தென்னா. தோரணம் என்றது மூன்றாவது வரணும். அப்ப இ மூன்றாவது வர, பட்டம் ஈ என்றது நாலாவது வரும். எனவே உங்களுடைய 61வது கேள்விக்கு சரியான விடையது ஆ அ இ ஈ அப்படின்னு சொல்லி அமையும். எனவே உங்களோட பேப்பர்ல இருக்கிற கேள்விக்கு அடிப்படையில விடை எத்தனாவது வருது? இருங்க பாப்போமா. ரைட். என்ன? ஆ அ இ ஈ. இரண்டாவது விடையா? 61க்கு 61வது கேள்விக்கு இரண்டாவது விடைதான் இந்த சொற்களினுடைய சரியான அகரவரிசைப்படுத்தல். கிளியரா? இது பேட்டர்ன் 1. அதாவது முதல் எழுத்துக்களை வச்சு நீங்க அகரவரிசைப்படுத்துறது. கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போறேனா. 62 பாருங்க, இது அழிக்கிறேன்மா. 62வது கேள்வி பாருங்க. 62ல ஐப்பசி, ஐப்பசி. ஆ ஐக்கியம், ஐக்கியம். இ ஐம்பொறி, ஐம்பொறி. ஈ ஐயம். ரைட். இப்ப எப்படி நாங்க அகரவரிசைப்படுத்தணுமா? முதல் எழுத்துக்களை கண்டுபிடிக்கணும். முதல் எழுத்துக்களை வச்சுதான் ஆர்டர் படுத்தணும். முதல் எழுத்து பாருங்க, இங்க ஐ, இங்க ஐ, இங்க ஐ. 4 சொல்லலையுமே முதல் எழுத்து ஐயண்டா எந்த ஐய நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போடுறது? ஐப்பசில வந்த ஐ முதலாவது வருமா? இல்லாட்டி ஐம்பொறி வந்தது முதலாவது வருமா? தெரியாது. அப்ப இது பேட்டர்ன் 2. அப்ப ரெண்டாவது முறை என்னன்னு சொன்னா, முதலாவது முறை பார்த்தா முதல் எழுத்துக்கள் வந்து குழம்பு இருக்கும் போது அதை நாங்க அப்படியே போது நாங்க செய்ய வேண்டிய அடுத்த வேலை இரண்டாவது எழுத்துல கை வைக்கணும். ஐப்பசி. இங்க இப்ப என்ன? ரெண்டாவது எழுத்து. மெசேஜ் ஒன்று தாங்க கதைக்கிட்ட கேக்குதாண்டு. நான் பேசுறது என்ன யாருக்கும் கேட்க இல்லையோ? நான் பேசுறது ஓகே பிள்ளைகள், எனக்கு தான் கவரேஜ் இஷ்யூவா, அதான் மீட்டிங் பெக் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு சொல்லுங்க பாப்போம், கேக்குதுதான் நீங்க வைக்கிறது? தொடங்கலாமா? நான் கண்டினியூ பண்ணவா?
குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணுதாங்க. ஓகேம்மா, ஓகே, ரைட். சரி, இப்ப பாருங்க, அவதானிங்க. இப்ப முதல் எழுத்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரி வரும்போது நாங்க செய்ய வேண்டிய அடுத்த வேலை இந்த இரண்டாவது எழுத்துக்கள்ல நாங்க கைய வைக்கணும். சரியா? இரண்டாவது எழுத்துக்களை பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இப்பன்னா இருக்குது, இங்க இருக்கு, இங்க இருக்குது, இங்க யா இருக்குது. அப்ப யா இருக்குதுன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிற மெய் என்னன்னு பார்க்கணும். அப்ப யாக்குள்ள என்ன இருக்குது? என்ன இங்க என்னாவே இருக்குது, ரைட். இங்க இக்கென்னாவே இருக்குது, ஓகே. இங்க இப்பென்னாவே இருக்குது. இப்ப நாங்க முதலாவது பேட்டர்ன் என்ன செஞ்சோம்? இதை பார்த்து ஆர்டர் படுத்தினமே. இப்ப இதை இப்படி ஆர்டர் படுத்தி விடுறதா? நாங்க ஃபர்ஸ்ட்ல என்ன செஞ்சோமோ 61வது கேள்வி என்ன செஞ்சோமோ அதையே நீங்க 62க்கு செய்ய போறீங்க. இப்ப பாருங்க, இப்பென்னா இங்க இந்தா இருக்குது, இந்தா இருக்குது, இந்தா இருக்கு, ஈ வந்திருக்குது. என்னப்ப அடுத்தது ஈ இந்தா இருக்குது. இதானே ஆர்டர். அப்ப முதலாவது, ரெண்டாவது, மூன்று, ஈ 4. சரியா? அப்ப இக்கென்னா இங்க இது. அப்ப ஐக்கியம் என்றது முதலாவது வரணும். அப்ப ஆ என்ற விட முதலாவது, ஐக்கியம் என்ற சொல் முதலாவது. ரெண்டாவது எது? இப்பென்னா, இப்பெங்க இருக்குது ஐப்பசி. அப்ப அ என்றது ரெண்டாவது, ஆக்கு பிறகு அ என்றது ரெண்டாவது. மூணாவது ஐம்பொறி, இ அப்படி என்றது மூன்றாவது. அப்ப இ அப்படி இந்த மூன்றாவது, ஐயம் 4வது, இ என்ன? அப்ப விடை என்ன 62வதுக்கு? ஆ அ இ, ஈ அப்படி என்றது. சரியா? விட எத்தனாவது விடையில் இருக்குது? 62வதுக்கு ஆ அ அதே முதலாவதுலயே வந்து விட தானே எதுக்கு வந்திருக்குது. அப்ப இது முதலாவது விட 62 கொண்டு ஆ அ இ 62க்கு முதலாவது விட. சோ இப்படி அகரவரிசை என்ன மாதிரி சொல் தந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் இதே மாதிரிதான். அப்ப எழுத்துக்கள் வந்து ஒரே மாதிரி வர வர நீங்க செய்ய வேண்டிய அடுத்த வேலை அடுத்தடுத்த எழுத்த பாக்குறது, அதுக்குள்ள இருக்கிற மெய்ய பாக்குறது. இந்த ஆர்டருக்கு ஆர்டர் பண்ணி விட்டீங்கன்னா சொற்கள் ஒட்டோவா என்ன செய்யும்? ஆர்டர் ஆகும். சோ மிச்சம் இருக்கிறதுகளை நீங்க என்ன செய்யுங்க? நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. எங்களுக்கு காலம் இருக்கிற நேரம் போதாது. அப்ப அடுத்த கேள்விக்கு போகும். இது சம்பந்தமான மேலதிக தகவல் நாங்க இன்ஷால்லா அடுத்தடுத்த கிளாஸஸ்ல செய்வோம். ரைட்? ஓகே. 66 தொடக்கம் 75 வரைக்கும் உங்களுக்கு இலக்கணம் சம்பந்தமான வினாக்கள் தந்திருக்குது. சரியா? ரைட். 76 தொடக்கம் 80 வரைக்கும் வாக்கியங்கள்ல பிழைகள் கண்டுபிடிக்கிறது இருக்குது. சோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு 100 கேள்வி இந்த பேப்பர்ல உள்ளடக்கப்பட்டிருக்குது. சோ இந்த 100 கேள்வி உங்களுடைய பயிற்சிக்காக மாத்திரம் தான். நான் மேலோட்டம் உங்களுக்கு மேலதிகம் என்ன செய்வேன் என்று சொன்னா 1-2 கேள்விகளை விளங்கப்படுத்தி விடுறேன். ரைட்? என்ன சொன்னா 11 மணிக்கு முடிக்கணுமே. ஓகே. பட் நீங்க கண்டினியூவா ஜாயின் ஆயினீங்கன்னா நிறைய விஷயம் படிக்கலாமா? 81 தொடக்கம் 85 வரைக்கும் ஒத்த எதிர்கருத்தம், 86 தொடக்கம் 90 வரைக்கும் ஒத்த கருத்தம் இருக்குது. ஒரு கதை சின்ன விஷயம் தானே, அதை ஃபர்ஸ்ட் பாப்போமா? அதை பார்த்துட்டு இலக்கணத்துக்கு போவோம். சோ லேசான விஷயங்களை முதலாவது பார்த்துட்டு அடுத்தது போவோம். எனவே 81வது கேள்விக்கு வாங்க எல்லாரும். 81 இது விளங்கிருக்கும் நினைக்கிறேன்னா. நான் அதுக்கு விடைய சொல்றேன். ஃபுல்லா இலக்கணத்துக்கு விடையெல்லாம் சொல்லி விடுறேன். 66 தொடக்கம் 75 வரைக்கும் ஃபுல்லா விடைய சொல்றேன். இப்ப முதலாவது 81க்கு வாங்க எல்லாரும். 81 இலக்கணத்துக்கு விட சொல்றேன். பட் அதை பத்தின டீப் எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நடக்குமா? 13 சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது கிளாஸ். நீங்க ஜாயின் ஆகினால் படிச்சு கொள்ளலாம். ஓகே, பாருங்க. 81 தொடக்கம் 85 வரை தரப்பட்ட சொற்களுக்குரிய எதிர்கருத்து சொல்ல எழுத சொல்லி இருக்குது. அப்ப 81 பாருங்க. தமர். தமருடைய எதிர்கருத்து பிறர். தமரனுடைய எதிர்கருத்து பிறர். 82வது உலோபி. உலோபி என்று சொல்றது என்ன? தானும் அனுபவிக்கிற இல்ல, மத்தாளுக்கும் குடுக்குற இல்ல, இது உலோபி. அப்ப உலோபியினுடைய எதிர்ப்பதம் கொடுக்க கூடியவரா இருக்கும். அப்ப கொடுக்கிற ஆளுக்கு வள்ளல்னு சொல்றது. உலோபி வள்ளல். சரியா? அப்படியே மட்டும் எழுதிட்டு போறேன்னா உலோபி வள்ளல். வள்ளல். 83வது மங்களம். மங்களம் என்று சொல்றது வடிவ பொலிஷ புலிவா இருக்கிறது மங்களம். அதனுடைய எதிர்ப்பதம் அசிங்கமா பொலிவற்றதாக காணப்படணும். இப்ப மங்களம் என்றது எதிர்கருத்து அமங்கலம் என்று நாங்க சொல்லுவோம். அமங்கலம், மங்களம், அமங்கலம்.
அமங்கலம். அதே மாதிரி 84வது மருள் எண்டத்தினுடைய எதிர்கருத்து அருள் என்று சொல்லுவோம். அருள் மருள். சரியா? 85வது அஞ்சனம் எண்ணத்தினுடைய எதிர்ப்பதம் நிரஞ்சனம். நிரஞ்சனம், அஞ்சனம், நிரஞ்சனம். சரியா? ரைட். இப்படி உங்களுடைய எதிர்கருத்து அமைஞ்சிருக்குது. அடுத்தது பாப்பம் ஒத்த கருத்து ரெண்டால் எழுதுறேன். தமர் புறர். ரைட். 86 என்ன? 86வது ஒத்த கருத்து சொற்கள் புலிஞர் என்று இருக்குது. என்ன புலிஞர் என்று சொல்றது வேர்டருக்கு சொல்லுவோம். வேர்டர், புலிஞர், வேர்டர். 87 அலி என்று சொன்னால் அது கொம்புலி. அலி என்று சொன்னால் வண்டு. அலி என்றால் வண்டு. 88வது ஆக்கினை என்றால் தண்டனை. ஆக்கினை, தண்டனை. 89 அல் என்று சொன்னால் இரவு. இரவுக்கு தான் நாங்க அல் என்று சொல்லுவோம். 90வது இரவி என்று சொன்னா சூரியன். சூரியன். இதுல குகப்படலத்துல படிச்சிருப்பீங்களா? இதுல லாஸ்ட் அயலவல் செஞ்சாக்கள் குகப்படலத்துல இருக்கு தானே, இரவி என்பான் தன் மற்ற ஒளி கதிர்களை எல்லாம் என்று சொல்லி ஒரு பாட்டு ஒன்று வருது இல்லையா குகப்படலத்துல. அப்ப இரவின்றது சூரியன். இப்படி உங்களுடைய ஒத்த கருத்து அமைஞ்சு இருக்குது. ஓகே, இப்ப இலக்கணம் வாங்கோ. எங்க 66 தொடக்கம் 75 வரைக்கும். பின்வரும் சொற்களுள் பகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல்லை தெரிவு செய்க. முதலாவது விட பட்டு, இரண்டாவது விட பணம், மூன்றாவது விட ஆம்பல், நான்காவது பரிசு. பகரம் வேறுபட்டு ஒலிக்கிறேன்னு சொல்றது இப்ப இது அழிக்கிறேன்னா, அதாவது ப அப்படின்னு சொல்லும் போது அப்ப ப என்று சொன்ன ஒரிஜினல் சவுண்ட் எப்படி கேக்குது? எங்களுக்கு பி என்ற சவுண்ட் கேக்குது. பி சவுண்ட் தானே கேக்குது. ப அப்ப வேறுபட்டு ஒலித்தல் என்று சொல்றது என்ன என்றால், இந்த ப என்ற அதாவது பி அப்படி என்ற ஒரிஜினல் சவுண்ட் கேட்காம வேறொரு மெத்தட்ல வேறொரு சவுண்ட் கேட்கணும். ஆனா பானாவுல தான் கேட்கணும். அப்ப ப என்றதனுடைய வேறுபட்ட ஒலிகள் என்னன்னா பி என்ற ஒரு ஒலி இருக்குது. சரியா? அப்ப இதுல பாருங்க ஒரு விஷயம். முதல் 4 விடையையும் நீங்க பிராக்டிக்கலா சொல்லி பார்க்கலாம். பட்டு, பட்டுன்னு சொல்லும் போது பானா என்ன சத்தத்துல கேக்குது? ப, பி சவுண்ட்ல கேக்குது. பணம், ப, பி சவுண்ட்ல கேக்குது. அதே மாதிரி 4வது விட பரிசு, ப, பி சவுண்ட்ல கேக்குது. ஆனா ஆம்பல்ல சொல்லி பாருங்க, ஆம்பல், ப, அந்த பானா பி சவுண்ட்ல கேட்காம பி சவுண்ட்ல கேக்குது. ஆம்பல் அப்படின்னு. எனவே அதுதான் 3வது விட ஆம்பல் என்றுதான் பகரம் வேறுபட்டு ஒலித்தல். அந்த பானாட சத்தம் ஒரே மாதிரி கேட்காம வித்தியாசமா கேட்கிறது எது என்றதுதான். இது பத்தின அதாவது ஒலி வேறுபட்டு ஒலிக்கிறது மெத்தட் கண்டுபிடிக்கிற தியரி வேறையா இருக்குது. என்னென்ன எழுத்துக்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் ஒலிக்கும் இருக்குது. எந்த சந்தர்ப்பத்துல வேறு எழுத்துக்கள் வேறுபட்டு ஒலிக்கும் இருக்குது. அதை எப்படி நாங்க பிராக்டிக்கல் வைஸா கண்டுபிடிக்கலாம்ன்றதுக்கான விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் இதை பத்தி கதைக்கலாம். ரைட். எனவே 66வதுக்கு 3வது விட ஆம்பல். 67 பாருங்க. பின்வரும் சொற்களுள் வேற்றுநிலை மெய்மயக்கமாக அமைந்த சொல்லை தெரிவு செய்க. மெய்மயக்கம் அப்படி என்றது ஒரு சொல்லின் இடையில ஏற்படும். எனவே இடைநிலை மயக்கங்களை நாங்க உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று சொல்லி நாங்கள் 2 வகையா பிரிப்போம். அதாவது மெய்மயக்கங்களை உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லி 2 வகையா பிரிப்போம். உடல்நிலை என்று சொல்றது சொல்லின் இடையில மெய் எழுத்துக்கள் ஒரே மாதிரி மயங்குறது, அதாவது இடம் பெறுறதுதான் உடல்நிலை மெய்மயக்கம். உதாரணமாக அக்கா என்ற சொல்ல பார்ப்போம். அக்கா என்ற இந்த சொல்லுல இடையில இருக்கிற மெய் எது? இக்கென்னா. இக்கென்னாக்கு பக்கத்துல இடம் பெற்றிருக்கிற எழுத்து என்ன? கா. அப்ப இந்த காணாம பிரிச்சிங்கண்டா இக்ஸக ஆதான் கா. அப்ப இந்த இக்கென்னாக்கு பக்கத்துல அதே இக்கென்னா ஒண்ணு இருக்குதா இல்லையா? இருக்குது. இப்படி ஒரு சொல்லின் இடையில இடம் பெற்றிருக்கிற மெய் அதே எழுத்து பக்கத்துல மயங்கிருந்தா அதுக்குத்தான் சொல்லுவோம் உடல்நிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம்னா இதுக்கு ஆப்போசிட். அதாவது சொல்லின் இடையில இடம்பெற்றிருக்கிற மெய்க்கு பக்கத்துல இடம்பெற்றிருக்கிற மெய் எழுத்து அந்த இடையில இடம்பெற்றிருக்கிற மெய் எழுத்தை விடவும் வேறொரு மெய் எழுத்தாக இருக்கணும். அதுக்கு உதாரணமாக தம்பி என்றதை பார்ப்போம். தம்பி
பாத்தீங்களா அப்படி என்றது மெய் எழுத்து. இம்மென்னாக்கு பக்கத்துல இடம்பெற்றிருக்கிற உயிர்மைய பாருங்க, பி பிரிச்சிங்கண்டா சக இ. அப்ப என்ன மெய் இருக்குது? இப்பெண்ணா. அப்ப இம்மென்னாக்கு பக்கத்துல மயங்கி இருக்கிறது இப்பெண்ட மெய் எழுத்து. அப்ப இம்மென்றது வேறொரு வரிசையில உள்ள எழுத்து, இப்பென்றது வேறொரு எழுத்து. எனவே வேறு வேறு மெய் எழுத்துக்கள் கிட்ட கிட்ட மயங்குது என்றால் அது வேற்றுநிலை மெய் மயக்கம் வேண்டாம். உடல்நிலை மெய் மயக்கம் அதே எழுதுதான் பக்கத்துல வரணும். இதுதான் உடல்நிலை மெய் மயக்கம் என்று சொல்லியும் அழைக்கப்படும். சோ உடல்நிலை மெய்மயக்கமாக மட்டும் மயங்குற எழுத்துக்களும் இருக்குது, வேற்றுநிலை மெய்மயக்கமாக மட்டும் மயங்குற எழுத்து இருக்குது, உடல்நிலையாகவும் வேற்றுநிலையாகவும் வரக்கூடிய எழுத்து இருக்குது. அதை என்னன்னு பாடமாக்கலாம், எப்படி லேசா கண்டுபிடிக்கலாம். சோ இந்த தியரி இல்லாம, இந்த இலக்கண விதி இல்லாம ஒரு செகண்ட்ல இப்படி வந்த கேள்விகளுக்கு எப்படி விடைய கண்டுபிடிக்கலாம் என்ற ஒரு விஷயங்களும் இருக்குது. சரியா? சோ இது மேலதிகமா நாங்க பிறகு படிப்போம். ரைட். அப்ப இதுக்கு என்ன கேள்வி, சாரி இதுக்கு என்ன விட? 67. பின்வரும் சொற்களுள் வேற்றுநிலை மெய்மயக்கமாக அமைந்த சொல் பட்டம் என்றதை பாருங்க. ரைட். அழிக்கிறேன்னா இலக்கணம் பயப்படவே தேவையில்லை. இலக்கணம் நான் சொல்லி தாரது, விட தியரியில இல்ல. விட இலக்கணத்துக்கு தியரி இருக்குது, ஆனால் விடைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு லேசான வழிமுறை நுணுக்கங்கள், அந்த பாடமாக்குற மெத்தடுகள் அதான் தேவை. அப்ப முதலாவது பாருங்க பட்டம். பட்டம் இருக்கிறதுல மெய் எழுத்து என்ன இடையில? இட்டெண்ணா. இட்டெண்ணாக்கு பக்கத்துல மயங்கி இருக்கிறதும் டேனாவை பிரிச்சிங்கட்டா இட் சக ஆ. அப்ப இட்டெண்ணாக்கு பக்கத்துல இன்னொரு இட்டெண்ணா மயங்கி இருக்குதானே, இது உடல்நிலை. அடுத்தது தண்ணீர். இரண்டாவது பாருங்க தண்ணீர். தண்ணீர் இங்க பாத்தீங்களா, இன்ன்றது மெய், இடையில இருக்கிற மெய். இதுக்கு பக்கத்துல மயங்கி இருக்கிற எழுத்து நீ, பிரிச்சிங்களா இன் சக இ. எனவே இந்த இன்னுக்கு பக்கத்துல இன்னொரு அதே எழுத்தோடு வந்திருக்குதா, அப்ப அதுவும் உடல்நிலை. அடுத்தது பாருங்க மூன்றாவது அப்பம். அப்பம் இடையில இருக்கிறது இப்பெண்ணா, பக்கத்துல இருக்கிறது பா, பிரிச்சிங்களா இப் சக ஆ. அப்ப இப்பெண்ணாக்கு பக்கத்துல இன்னொரு இப்பெண்ணா மயங்கி இருக்குதா, எனவே அது உடல்நிலை. அடுத்தது நாலாவது கல்யாணி. நாலாவது கல்யாணி. கல்யாணி இல்லன்னா பக்கத்துல யா, பிரிச்சிங்களா இல் ஈ சக ஆ. அப்ப இங்க இல் இருக்குது, இங்க யா இருக்குது. அப்ப பக்கத்துல இடம் பெற்றிருக்கிற எழுத்து வேற வேற மெய் எழுத்துக்கள். எனவே இதுதான் வேற்றுநிலை மெய் மயக்கம். அப்ப மெய் எழுத்துக்கள், அதாவது சொல்லின் இடையில மயங்குகிற மெய் எழுத்துக்கு பக்கத்துல வார மெய்யம் அதே மெய் எழுத்தா இருந்தா அது உடல்நிலையாகவும், வேற மெய் இருந்தா அது வேற்றில்லை என்றும் அழைக்கப்படும். எனவே 67வது கேள்விக்கு 4வது விட கல்யாணி. 68 பாருங்க, பின்வரும் சொற்களுள் வினையால் அணையும் பெயராக அமைவது. வினையால் அணையும் பெயர் என்று சொல்றது என்னண்டா, வினையடியாக பிறந்து வினையையும் கருத்தாவையும், ரைட், வினையையும் கருத்தாவையும் வினை புரியும் காலத்தையும், வினை அந்த வேலையை காட்டணும், அந்த வேலையை செய்யற ஆள் யாருன்றத காட்டணும், அந்த வேலை என்ன காலத்துல நடக்குதுன்றத காட்டணும். இப்படி 3 விஷயமும் வந்தாதான் அது வினையால அணைகின்ற பெயர். அதுவும் அந்த வேலை இப்ப கருத்தான்னு சொல்றது யாருன்னு சொன்னா ஒரு வேலையை செய்யறாள். இப்ப நான் படிப்பிக்கிறேன், இந்த இடத்துல கருத்தா யாரு? ஆசிரியர். ஆசிரியர் வேலையை செஞ்ச நபர். அப்ப ஒரு வேலையை செய்யற ஆள் நபருக்குத்தான் நாங்க கருத்தா என்று சொல்லுவோம். அப்ப வினையால் அணையும் பெயர்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னா, அதுல தியரி நான் விளங்கப்படுத்துறேன்னு சொன்ன மிச்சம் நேரமாகும். சரி, அதாவது நம்மளுக்கு வாய்ப்பாடு ஃபார்முலா எழுதி காட்டணும், பிறகு அதனுடைய அமைப்பு எழுதணும், பிறகு அதனுடைய மாற்று வடிவங்கள், அதாவது வேற்றுமை ஏற்கிற வடிவத்தை சொல்லி காட்டணும், பிறகு சிறுபான்மையாக வருகின்ற வினையால் அணையும் பெயரை காட்டணும். பட் இந்த தியரியை விட ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லி ஒரு செகண்ட்ல விட கண்டுபிடிக்கிற மெத்தட் ஒன்று சொல்லவா? ரைட். வினையால் அணையும் பெயர்னு கேட்டாலே அந்த வினையை செய்யற ஆள் யாராக இருக்கும் என்றால் படர்க்கை பெயராக இருக்கும். அதாவது அவன், அவள், அவர், அது. அது கிளியர் தானே? அப்ப வினையால் அணையும் பெயர பெட்டன் எப்படி வரும் என்றால் வந்த, இப்ப வாசக அவன், வந்தவன். அப்ப கடைசியில பாத்தீங்கன்னா அவன், அவள், அவர், அது அப்படின்னு வரும். அவை என்று வந்தவன், வந்தவள், வந்தவர் அப்படின்னு வரும். சரியா? நின்றவன், இருந்தவன், எழுந்தவன், படித்தவன் இப்படின்னு வரும். அப்ப பின்னுக்கு பாத்தீங்கன்னா கடைசி விகுதியை மட்டும் பாருங்கோ, அந்த வேலை செய்யற ஆள் படர்க்கை பெயராக இருக்கும். அதாவது தன்மையும் இல்ல, முன்னிலையும் இல்ல, நானும் இல்ல, நீயும் இல்ல, அவன் படர்க்கை. அப்ப அவன், அவள், அவர், அது, அவை, அவர்கள் இதெல்லாமே படர்க்கை பெயர்கள். ஓகே.
அப்ப எப்படி வரப்போகுது? விழுந்தவன், விழுந்தவன். பாருங்க, பின்னுக்கு அவன் என்றது இருக்குதா? இப்படி பெற்றதான் வினையாளனையும் பெயர். ரெண்டாவது விஷயம், இப்படி வந்துச்சுன்னா அது வினையாளனை பெயர் தானா? ரெண்டாவது விஷயம், வினையாளனையும் பெயர்கள் வேற்றுமை உருவுகளையும் ஏற்று வரும். அப்ப ஐ, ஆல், கூ, இன், அது, சரிதானே, இல், இப்படின்னு சொல்லி வேற்றுமை உருவுகளை சேர்க்கும். இல்லன்றது ஏழாம் வேற்றுமைன்னு உருவா. கண்ணு மேலாம் அது கண்ணு பாடமா, ஐயால் கூயின் அது கண்ணு பாடமாக இருப்பீங்க. கண் போக இல்லன்றதும் ஏழாம் வேற்றுமையிட, அதாவது இடப்பொருள வருகின்ற உருவு. ரைட். இப்ப பாருங்க, விழுந்தவன் சக ஐ விழுந்தவனை, விழுந்தவன் சக ஆள் விழுந்தவனால், விழுந்தவன் சகக்கு விழுந்தவனுக்கு, விழுந்தவனின், விழுந்தவனது, விழுந்தவனில். சரியா? சோ வினையாளனையும் பேர் இப்படித்தான் வரும். விழுந்தவன், வந்தவன், இருந்தவன், குடித்தவள், படித்தவள், சாப்பிட்டவள், வந்தவர், போனவர், வந்தவர்கள், சாப்பிட்டவர்கள். கடற்கை பேர் தான் பின்னுக்கு இருக்கும். அதோட இப்படி தனிப்பட்டும் வரும். சம்டைம் இப்படி வேற்றுமை உருவுகளை ஏற்றும் வரும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதித்தது போல, இத்தொடரில் விழுந்தவனை என்பது 1 தொழிற்பெயர், 2 கூட்டுப்பெயர், 3 வினையாளனையும் பெயர், 4 வினைமுற்று. அப்ப விழுந்தவன் என்ற வினையாளனையும் பெயரோடு ஐ என்ற வேற்றுமை உருவு சேர்ந்திருக்குது. அப்ப மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதித்ததுல இருக்கிற விழுந்தவனை என்றது என்ன? வினையாளனையும் பெயர். ஏன் உங்களுக்கு ஞாபகம் வரணும், வினையாளனையும் பெயர்கள் வேற்றுமை உருவுகளை ஏற்கும். அப்ப விழுந்தவன் என்ற வினையாளனையும் பெயரோட ஐ என்ற வேற்றுமை உருவு சேர்ந்து விழுந்தவனை என்று வந்திருக்குது. எனவே விழுந்தவனைன்னு சொல்றது என்ன? வினையாளனையும் பெயர். ரைட். அப்ப நின்றவன் சக ஐ நின்றவனை, ஓடியவன் சக ஆள் ஓடியவனால், இப்படின்னு வினையாளனையும் பெயர்கள் என்ன செய்யும்? வேற்றுமை உருவுகளை ஏற்கும். இப்ப பாபம் கேள்விய 68. பின்வரும் சொற்களுள் வினையாளனையும் பேர் என்ன? நின்றவன், போனது, விளையாடினான், ஓடியது. இதுல போனது, விளையாடினான், ஓடியது எல்லாம் வினை முற்றுக்களாகவும், நின்றவன் என்பது வினையாளனையும் பெயராகவும் இருக்கும். இன்னொரு விஷயம், வினையாளனையும் பெயர்கள் எல்லாம் என்ன செய்யும்? வேற்றுமை உருவுகளையும் ஏற்கும். ரைட். எனவே 68க்கு முதலாவது விட. 68க்கு முதலாவது விட. ஓகே. 69 பாருங்க. மரத்தில் இருந்து விழுந்தான். இவ்வாக்கியத்தில் இல்லுறவு தரும் வேற்றுமை பொருள். உங்களுக்கு மொத்தம் 8 வேற்றுமை இருக்குது. சரியா? 8 வேற்றுமை படிக்கிறேன்னா ஒரு கிளாஸ் வேணும் 8ஐயும் படிக்க. அப்ப இதுல கேட்ட கேள்விக்குரிய வேற்றுமையை மட்டும் பாப்போமா? ரைட். இல்ல அப்படின்னு சொல்றது இந்த ஒரு இடத்துல போட்டு இருக்கிறேன். ஆனா இது என்ன வேற்றுமை? ரைட். அதுக்கு முதல் உங்களுக்கு 8 வேற்றுமையும் தெரியுமா? எப்படி தெரியும்? முதலாம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3, 4, 5 என்று தானே. ஆனா அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிறது தெரியுமோ? பாப்போம். முதலாம் வேற்றுமைக்கு நீங்க சொல்ல வேண்டும் எழுவாய் வேற்றுமை, எழுவாய் வேற்றுமை என்று சொல்லுவீங்க. 2ஆம் வேற்றுமைய செய்யப்படுபொருள் வேற்றுமை என்று சொல்ல வேண்டும். செய்யப்படுபொருள் வேற்றுமை, செய்யப்படுபொருள் வேற்றுமை. சும்மா சொல்லக்கூடாதான் ஒரு முதலாம் வேற்றுமை 2ஆம் வேற்றுமை. இப்ப இப்படிதான் சொல்லணும். முதலாம் வேற்றுமைன்னா தெரியும், எழுவாய் வேற்றுமையை சொல்றோம். அப்ப எழுவாய் வேற்றுமைன்னு சொன்னா தெரியும், முதலாம் வேற்றுமையை சொல்றாங்க அப்படின்னு. செய்யப்படும் பொருள் வேற்றுமைன்னா 2ஆம் வேற்றுமைன்னு தெரியணும். 3ஆம் வேற்றுமைக்கு கருவி அல்லது கருத்தா, கருவி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க, கருத்தா வேற்றுமை என்றும் சொல்லுவாங்க. சோ 2ல ஏதாவது ஒன்று. ஆனா 3ஆம் வேற்றுமைக்கு கருவி வேற்றுமை அல்லது கருத்தா வேற்றுமை. 4ஆம் வேற்றுமைய கொடை வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 4 கொடை வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை நீங்கள் வேற்றுமை என்று சொல்லி அழைக்கப்படும். நீங்களா பாம்பில்லைன்னா கொம்பில்லைன்னா வராது, நீங்கள் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமைய உடைமை வேற்றுமை அப்படி என்றும், 7ஆம் வேற்றுமைய இட வேற்றுமை அப்படி என்றும், 8ஆம் வேற்றுமைய விழி வேற்றுமை அப்படி என்று சொல்லியும் சொல்லலாம். விழி வேற்றுமை. விழி வேற்றுமை. ஓகேயா? இதான் வேற்றுமைகளோட பேர். அப்ப உங்களுக்கு குயிக்கா
பின்வருவற்றுள் கொடை வேற்றுமை உணர்த்தும் உருவு எதுன்னு கேட்டோன்னு அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறேன் இல்ல கொடை என்று சொல்றது 4ஆம் வேற்றுமை. அப்ப 4ஆம் வேற்றுமையோட உருவு என்ன கு அப்படின்னு வரணும். ஃபிங்கர் பிரிண்ட்ல இருக்கணும் அவ்வளவு வேற்றுமையோட உருவுகளும். ஆனா வேற்றுமைன்றது சிம்பிள், மிச்சம் லேசான ஒரு தியரி. ரைட், இப்ப பாப்போம். கேட்ட கேள்வி என்னதான், மரத்திலிருந்து விழுந்தான். இதுல இல்லுறவு என்ன வேற்றுமை, இல்லுறவு உணர்த்துற வேற்றுமை என்ன அப்படின்றது. ரைட், முதலாவது இல்லென்ன ஒரு வேற்றுமை, இல்லென்ற உருவு எந்த வேற்றுமை உணர்த்துன்னு பாக்குறதுக்கு முதல் இந்த 8 வேற்றுமைக்கான உருவுகளை கொஞ்சம் குயிக்க பார்ப்போம். எழுவாய், அதாவது முதலாம் வேற்றுமைக்கு உருவு இல்ல, 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு இல்ல. இந்த 6 வேற்றுமைகளுக்கு மட்டும்தான் உருவு இருக்குது. 2ஆம் வேற்றுமையினுடைய உருவு ஐ, 2ஆம் வேற்றுமையிட உருவு ஐ. 3ஆம் வேற்றுமையிட உருவு ஆல், ஆன், ஒடு, ஓடு. இப்படி 4 உருவுகள் இருக்குது. ஆனா இந்த ஆண் என்ற இந்த உருவும் ஒடு என்ற இந்த உருவும் தற்கால பயன்பாட்டுல இல்ல. 4ஆம் வேற்றுமையிட உருவு கு, ஐ, ஆல், கு. 5ஆம் வேற்றுமையிட உருவு இல், இன். இது ரெண்டுமே 5ஆம் வேற்றுமையிட உருவு. 6ஆம் வேற்றுமையிட உருவு அது, ஆது, ஆ. தற்கால பயன்பாட்டுல இந்த ஆது, ஆ என்று சொல்ற இந்த 2 உருவுகளுமே பயன்பாட்டுல இல்ல. அதுவை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இடம், 7ஆம் வேற்றுமையிட உருவு கண், இல், உள். இப்படின்னு உருவுகள் நிறைய இருக்குது. அதாவது நன்னூல் இலக்கணம் 21 உருவுகள் இருக்குதாம் என்று சொல்லி இருக்குது 7ஆம் வேற்றுமைக்கு. சோ மோஸ்ட் யூஸ் ஆகிறது இந்த இல்லன்றது தான், அதுவும் இடப்பொருள். இப்போ ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா, 5ஆம் வேற்றுமையிலையும் இல் இருக்கு, 8ஆம் வேற்றுமைக்கு உருவு இல்லையா, 7ஆம் வேற்றுமையிலையும் இல் இருக்கு. இப்ப மிஸ் இல்லண்டத்து கேட்டா நாங்க 5ஆம் வேற்றுமைக்கு ஆன்சர் பண்றதா இல்லாட்டி 7ஆம் வேற்றுமைக்கு ஆன்சர் பண்றதான்னு கேப்பீங்க. பட் இங்க பாருங்க பெயர்கள், அதாவது ஒவ்வொரு வேற்றுமைகளோட பெயரும் அமைஞ்சிருக்கிறது அதனுடைய வேற்றுமையுடைய உருவுகள் உணர்த்துகின்ற பொருளை அடிப்படையாக இதுதான். அப்ப 5ஆம் வேற்றுமையிட இல்லென்ற உருவு நீங்கள் பொருள வரும். மரத்தில் இருந்து விழுந்தான், மரத்துல இருந்தவன் கீழே விழுந்துட்டாமா, அப்ப மரத்தை விட்டு நீங்கி வந்துட்டான் தானே. பாடசாலையில் இருந்து சென்றேன், பாடசாலையில இருந்தேன் இப்ப போயிட்டேன், அப்ப பாடசாலையை விட்டு நீங்கிட்டேன் தானே. அப்ப இல்லைன்ற உறவு எந்த இடத்துல ஒரு இடத்தை விட்டு நீங்கி போற பொருளை வருதுன்னா அது 5ஆம் வேற்றுமையினுடைய நீங்கள் பொருளை உணர்த்தும் இந்த இல். இல்லைன்றது இடப்பொருளை உணர்த்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்தை குறிக்கோணும். வானில் நட்சத்திரங்கள் மின்னின, அப்ப வானில், வானத்துல, அப்ப வான் என்றது ஒரு இடம். அந்த வான் என்ற இடத்தோட இல்லென்ற உருவு சேர்ந்து இடப்பொருள் அந்த இடத்துல இருக்குது. நான் பாடசாலையில் இருக்கிறேன், ஸ்கூல், பாடசாலை என்றது ஒரு இடம், அந்த பாடசாலையின் இடத்தோட இல்லென்ற உருவு சேர்ந்து இருக்குது, அப்ப இடப்பொருள். அப்ப இல்லென்ற உருவு எந்த இடத்துல ஒரு இடத்தை விட்டு நீங்கி ஒரு இடத்தை விலகி போகணும், விலகி போனா அது நீங்கள் பொருளையும், இடத்தை உணர்த்துமாக இருந்தால் அது இடப்பொருளையும் உணர்த்தும். சரியா? அப்ப இல்லைன்றது 5ஆம் வேற்றுமையிலையும் இருக்குது, 7லையும் இருக்குது. நீங்க பொருளை வச்சுத்தான் அது 5ஆம் வேற்றுமைக்குரிய இல்லா 7ஆம் வேற்றுமைக்குரிய இல்லானதை கண்டுபிடிக்கணும். இப்ப போமா கேள்விக்கு. கொஞ்சமே நீங்களா பேப்பர் மிஸ் ஆயிட்டு பேப்பர். ஓகே, ரைட். 69 மரத்தில் இருந்து விழுந்தான். இவ்வாக்கியத்தில் இல்லுருவு தரும் வேற்றுமை பொருள். அப்ப மரத்துல இருந்தவன் விழுந்துட்டான், அப்ப இப்ப மரத்துல இருந்தவன் விழுந்துட்டான், மரத்தை விட்டு நீங்கிட்டான் தான். அப்ப எத்தனாம் வேற்றுமை இல்லன்றது நீங்கள் பொருள்ல இருக்குது, 5ஆம் வேற்றுமையா. அப்ப 69க்கு முதலாவது விட. இதை நோட் பண்ணுங்க, நாளைக்கு போறேன். நோட் பண்ணிட்டீங்களா? இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் ஆகுதா எடுங்க பாப்போம். ஓகே, அழைக்கிறேன் பிள்ளைங்களா. வேற்றுமை டீப்பா பார்க்கணும்னா 8 வேற்றுமை தெரிஞ்சாதான் மத்த கேள்விகளும் செய்யலாம். வேற்றுமை என்று சொல்றது ஏலவலை பொறுத்த வரையில வேற்றுமைன்றது தமிழ் பேப்பர்ல ஒரு ஆக்சிஜன் மாதிரி. வேற்றுமை இல்லாத ஒரு கேள்வியே இல்ல, ஏதோ ஒரு வேற்றுமையாவது வந்துடும். சரியா?
இப்ப ரீசெண்டா நடந்த போட்டி பரீட்சைகளையும் வேற்றுமை சம்பந்தமா இருக்கிறாங்க. அதனால நாங்க எல்லாம் படிக்கத்தான் வேணும். ஓகே, 69க்கு பிறகு 70 பாருங்க. பல சக அணி. பல சக அணி என்றதா சேர்த்தெழுதினா என்ன மாதிரி வரும் என்று சொன்னால், இரண்டாவது விட பல்லணி, முதலாவது பலவணி என்று இருக்குதா, முதலாவது பலவணி. எப்படி பலவணி 2 சொல்லி நீ போட்டு இருக்கு. இரண்டாவது விட பல்லணி இருக்கு, பல்லணி. மூன்றாவது விட பலவணி என்று 3 சொல்லி நீ போட்டு இருக்கு. நான்காவது விட பலாவணி என்று இருக்கு, பலாவணி. இந்த 4 விடையிலையும் எது சரியான விடையா இருக்கும்? பிள்ளைகிட்ட கேட்டு பாப்போமே ஒரு கவிதம். கொஞ்சம் இருங்க. பிள்ளைகள் உங்களுக்கு இப்ப அன்மியூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. சோ நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. பல சக அணிய சேர்த்தா எத்தனாவது விட? 1, 2, 3, 4? 3. எனக்கு இதான் வேணும். ஆன்சர் மாறி மாறி வரணும். ஒரு ஆள் அதை சொல்ல, ஒரு ஆள் இதை சொல்ல வரணும். அப்பதானே சரியான ஆன்சர் நாங்க கண்டுபிடிக்கலாம். சொல்லுங்க. 2, 3 தான் நிக்குதா? அப்ப முதலாவது விட வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும், 4வதும் வராதுன்னு தெரியும். இப்ப இந்த 2ல எது 2, 3? சொல்லுங்க. சொல்லாதாக்க சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்காதீங்க, பிரச்சனை இல்ல. 3. ஓகே, அப்போ ஓரளவுக்கு ஆன்சர் வந்திருக்குது. 2, 3 இந்த 2 ஆன்சரையும் வந்திருக்கும். ஒரு ஆன்சர் எல்லாரும் சொன்னீங்கன்னா நான் அந்த ஆன்சரை சரியாண்டு பார்த்து எக்ஸப்ட் பண்ணலாம். பட் ஒரு ஆள் 2 சொல்றீங்க, ஒரு ஆள் 3 சொல்றீங்க. சோ சரியான விடையை இப்ப நான் சொல்றேன். பல சக அணிய சேர்த்தா பார விட 3வது பலவணி அப்படி என்று வர வேணும். எப்படி என்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு, சரியா? அதாவது யகரம் வகரம், நான் இப்ப டீப்பா சொல்ல இல்லைன்னா டைம் இல்ல, உடம்படுமைகளை பத்தி கதைக்கிறேன்னா பெரிய தியரி அது போகணும். யகரம் வகரம், அதாவது ஈயண்ணா இவ்வண்ணாவ 2ஐயும் சேர்த்து நாங்க சொல்லுவோம் தமிழ்ல உடம்படுமைகள் என்று சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அரையுயிர்கள் என்று. அப்ப தமிழ்ல இருக்கிற அரையுயிர்கள் என்னன்னு கேட்டாலும் யகரமும் வகரமும் தான். தமிழ்ல இருக்கிற உடம்படுமைகள் என்னன்னு கேட்டாலும் யகரமும் வகரமும், அது மாறக்கூடாது. இங்க பாருங்க, அரையுயிர்னு கேட்டாலும் இந்த 2 விடையும், உடம்படுமைன்னு கேட்டாலும் இந்த 2 விடையும். ஆனா அரையுயிரும் உடம்படுமையும் ஒன்றான்னு கேட்டா இல்லையா? அரையுயிர்ன்றது வேற, உடம்படுமைன்றது வேற. அரையுயிர்ன்றது எழுத்தியலுக்குள்ள வரும், உடம்படுமை புணரியலுக்குள்ள வரும், சரியா? அப்ப இங்க பாத்தீங்களா, ஆனா 2க்குமான விட ஒன்றுதான். அப்ப இந்த இடத்துல வானா ஒன்று இருக்குதா இல்லையான்னு பாருங்க. வா, அப்ப இந்த ஒன்றுதான், வகரம் தானே. என்ன ரூல்ஸ் என்று சொன்னா, இந்த இதுக்கு சொல்ல சகைக்கு முன்னுக்குள்ளதுக்கு சொல்லுவோம் நாங்க நிலைமொழி என்று, சகைக்கு பின்னுக்குள்ளதுக்கு சொல்லுவோம் வருமொழி அப்படின்னு சொல்லி. அப்ப நிலைமொழியும் வருமொழியும் புணருகின்ற போது யகரம் தோன்றுவதற்கான விதியும் இருக்குது. எந்த இடத்துல யானா தோன்றும்? இப்ப பனை சக ஓலை, பனை யோலை, பாத்தீங்களா அந்த இடத்துல? பனை சக ஓலை, இத சேர்த்தீங்களா பனையோலை என்று வரும். பனையோலை, இந்த இடத்துல யோ யானா இருக்குதா இல்லையா? அப்ப இந்த எப்படியான சந்தர்ப்பத்துல இந்த ஈயன்னா வரும், எப்படியான சந்தர்ப்பத்துல இந்த இவ்வெண்ணா வரும்ன்றதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அதாவது நார்மலா சொல்றேன், நான் எழுதி காட்ட இல்ல, பட் நான் சொல்றதை கொஞ்சம் லேசா விளங்கி கொள்ளுங்க. மத்த கிளாஸ்ல இப்படி ஒரு இன்னொரு கேள்வி வரும்போது நான் டீப்பா தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சரியா? இன்னும் எங்களுக்கு இதுல கேள்வி பார்க்க இருக்கிறதால. ரைட், நிலைமொழி இறுதி, இதான் நிலைமொழி. நிலைமொழியோட இறுதி எழுத்துல இ ஐ என்ற ஏதாவது ஒரு எழுத்தம், வருமொழி முதல்ல ஏதாவது ஒரு உயிரும் வரும்போது யகரம் தோன்றும், அதாவது இந்த யானா வரும். அதே மாதிரி நிலைமொழி இறுதியில நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன அந்த ஈனா ஈயன்னா ஐயன்னா தவிர்ந்த அந்த 3 எழுத்தும் தவிர்ந்த ஏனி எழுத்து வரும்போதும், வருமொழி முதல்ல ஏதாவது ஒரு உயிர் வரும்போதும் பகரம் தோன்றும். அதான் இதுல நடந்திருக்குது. இப்ப பாருங்க, பல சக அணிய பிரிச்சிங்களா? அப்ப நிலைமொழி இறுதியில பாருங்க என்ன எழுத்து? லா. லானாவ பிரிச்சா இல் சக ஆ. அப்ப ஆன்றதானே கடைசியில இருக்கிற எழுத்து. அப்ப இ இ ஐ, ஈனா ஈயன்னா ஐயன்னா, இந்த 3 எழுத்து வந்தாத்தான் யானா தோன்றும். இது இல்லாம மத்த எழுத்துக்கள் வந்துச்சுன்னா வானா வரும். அப்ப ஆன்றது இந்த 3 எழுத்துக்குள்ளேயும் இருக்குதா இல்ல தானே? ரைட். அணில பாருங்க ஆ, முதல் எழுத்து ஆ. அப்ப நிலைமொழி இறுதியில இ இ ஐ தவிர்ந்த ஏனைய எழுத்துக்களும்
வருமொழி முதல்ல ஏதாவது ஒரு உயிர், அப்ப ஆன்றது ஒரு உயிர் எழுத்து தானே, ஆ தொடக்கம் ஒவ்வொன்னா வரைக்கும் எந்த உயிர் வந்தாலும் வருமொழி முதல் இடத்துல உடம்படு மெய்யாகும் இடத்துல வகரம் தோன்றும். அப்ப பல சகானி பல்லணி என்று வராது பலவணி என்று வருமா. எனவே மூன்றாவது விட. ரைட். சோ பிள்ளைகள் 70 வரைக்கும் விளங்கப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். மற்றதுக்கெல்லாம் நார்மல் ஆன்சரை சொல்லிட்டு போறேன், நீங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க. அதை பத்தின விளக்கம் நாங்க பிறகு பார்ப்போமா. அடுத்தது சுருக்கம் இருக்குது, கட்டுரை இருக்குது, கடிதம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணுமே. மேலோட்டமா சரி கதைச்சோணும், கதைக்கோணும். இந்த 100 கேள்வி இருக்குது. ஆனா உங்களோட பயிற்சிக்கு திரும்ப திரும்ப சொல்ல, உங்களோட பயிற்சிக்காகத்தான் இவ்வளவு கேள்வி போடுறது, நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ரைட். 71க்கு பின்வரும் சொற்களுள் இயல்பு புணர்ச்சி இடம்பெற்ற சொல் காலடி. முதலாவது விட காலடி. கால் சக அடி காலடி. இல்லன்னாவும் ஆனாவும் சேர்ந்து லானாவா சேர்ந்திருக்குதே தவிர அங்க எந்த ஒரு விகாரமும் இடம்பெற இல்லை. அப்ப இயல்பு புணர்ச்சின்னு சொல்றது எந்த ஒரு மாற்றம் சேஞ்சஸ் வராது. புணர்ச்சி 2 வகைப்படும், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகாரம் 3 வகைப்படும், தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். அப்ப இயல்பு என்று சொல்றது நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இல்லாமல் இயல்பாக புணர வேண்டும். எனவே காலடி என்றதுதான் கால் சக அடி, நிலைமொழி இறுதியில இருக்கிற இல்லைன்னாவும் வருமொழி முதல்ல இருக்கிற ஆனாவும் ஜஸ்ட் சேர்ந்து இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடிக்கு புது எழுத்து வரையும் இல்ல, இருக்கிற எழுத்து இல்லாம போகையும் இல்ல, இருக்கிற எழுத்து இன்னொண்டா மாறையும் இல்ல, இது இருக்கிற மாதிரியே சேர்ந்து இருக்குது. அப்ப முதலாவது விடையா காலடி. 72 பாருங்க. பின்வருவனவற்றுள் மறு ஆக அமைவது. நீங்க படிச்சிருப்பீங்க இந்த இலக்கண போலி, மறு, முற்போலி, இடைப்போலி, கடைப்போலி இப்படிலாம் படிச்சிருப்பீங்க. சோ நான் அதை பத்தி சொல்ல வரையில, பட் மருவை பத்தி லேசா கதைப்பம். மருன்னு சொல்றது முற்காலத்துல இருக்கிற ஒரு பேர் மருவி வரணும். மருவி வந்தாலும் அதனுடைய பொருளை தரணும். உதாரணமாக தஞ்சாவூர், தஞ்சாவூர் என்ற பேர் அது மருவி தஞ்சை இப்ப சொல்றது. ஆனாலும் தஞ்சைக்கு போனீங்களான்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும் தஞ்சாவூரை தான் கேட்கிறாங்க. அப்ப இப்ப தஞ்சாவூரைத்தான் தஞ்சை என்று சொல்றாங்கன்னு தெரியும். அப்ப என்ன செய்யாது, பொருள் மாறாது. அந்த வடிவத்திலிருந்து மாறுபட்டாலும் அதனுடைய பொருள் மாறாம இருக்கிறது தான் மருன்னு சொல்லுவேன். விளங்கிட்டதா? அதே மாதிரி சோழ நாடு, சோழ நாடு என்றது மருவி சோநாடு என்று வருது. ஆனாலும் சோநாடுன்னு சொன்னா தெரியும் எல்லாருக்கும் சோழ நாட்டை தான் சொல்றாங்க. அதே மாதிரி வேற இருக்குது நும் தந்தை, அதான் இந்த கேள்வியில இருக்குது. அப்ப நுந்தை என்றதுதான் இதுக்கான விடையா. நும் தந்தை என்று சொல்றது உம்முடைய தந்தை, உம்முடைய தந்தை. அந்த நும் தந்தை என்றதுதான் மருவி நுந்தை என்று வந்திருக்குது. நுந்தை என்று வந்தாலும் உன்னுடைய தந்தை என்றுதான் பொருள் வரும். நீங்க ஓலெவல்ல படிச்சிருக்கிறது ஞாபகம் இருக்குதோ தெரியாது, அற்றை திங்கள் என்று படிச்சிருப்பீங்க. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையே இற்றை திங்கள் இவ்வெண்ணில அப்படின்னு படிச்சிருக்கிறீங்களா? எந்தையும் உடையே நுந்தை, எந்தை, நுந்தை நிலம் வருவது இல்லையா? நுந்தை என்று சொல்றது உம் தந்தை, நும் தந்தை, உன்னுடைய தந்தை என்று சொல்லுவோம். சரியா? எனவே நும் தந்தை என்ற அந்த சொல் தான் மருவி நுந்தை என்று மாறி இருக்குது. மாறின போதும் அதனுடைய பொருள் மாற இல்ல. அப்ப நுந்தை என்றாலும் உன்னுடைய தந்தை தான். அப்ப மருன்னு சொல்றது இருக்கிற வடிவம் மாறி இன்னொரு வடிவத்துக்கு வரணும், வந்தாலும் அந்த வடிவம் அதனுடைய முதல் வடிவத்தினுடைய பொருளை தான் தரும். எனவே 4வது விடையா. 73 பாருங்க. அஞ்சி அஞ்சி சாவார். இதில் அஞ்சி அஞ்சி என்பது, அஞ்சி அஞ்சின்னு சொல்றது அடுக்கு தொடர். 2வது விட. சொற்றொடர்கள் 4 வகைப்படும். அடுக்கு தொடர் இரட்டை கிளவி, இணைமொழி, அடுக்கு தொடர், அடுக்கடுக்கு தொடர். இரட்டை கிளவி என்று சொல்றது சல சல கடகடன் உங்களுக்கு தெரியும். அடுக்கு தொடரும் இரட்டை கிளவியும் பாக்குறதுக்கு பெட்டர்ன் ஒரே மாதிரி, அதாவது முன்னுக்குள்ள அதே சொல் தான் பின்னாலேயும் அடுக்கப்பட்டிருக்கும். ஆனா வித்தியாசம் என்னென்றால் இரட்டை கிளவிய நீங்க அந்த ஒரு சொல்லுக்கு மட்டும் பொருள் எடுத்து பாத்தீங்கன்னா பொருள் தராது. இப்ப சல சலண்டா சல என்று மட்டும் பாத்தீங்கன்னா பொருள் இல்ல. ஆனா அடுக்கு தொடர்ல அந்த ஒரு சொல்லுக்கு மட்டும் பொருள் எடுத்தீங்கன்னா பொருளை தரும். சிறிய சிறியண்டுல சிறியண்டா என்ன பொருள் விளங்குது, சிறு சியண்டு. பட் சல சலனத்துல சலண்டா என்ன பொருள் இல்ல. சரியா? அப்ப இரட்டை கிளவி என்றது முதல்ல இருக்கிற அதே சொல் தான் பின்னால அடுக்கப்படும். ஆனால் பிரித்து பார்த்த ஒரு சொல்லுக்கு மட்டும் நீங்கள் பொருள் எடுக்கிறீங்கள் என்றால் பொருளை தராது. அடுக்கு தொடர்ந்து சொல்றது முதலாவது இருக்கிற அதே சொல் தான் பின்னால அடுக்கப்படும். ஆனால் நீங்க பிரிச்சு ஒரு சொல்லுக்கு மட்டும் பொருளை பாத்தீங்க என்றால் பொருள் தரும். இணைமொழி என்று சொல்றது 2 சொற்களால ஆக்கப்படும். இது 3 பேட்டர்ன்ல உருவாகும். ஒன்று ஒத்தகரத்தை தார மாதிரியான இணைமொழிகள்,
இரண்டாவது எதிர்கருத்தை தார மாதிரியான இணைமொழிகள். மூன்றாவது ஓசை நயமிக்க இணைமொழிகள். ஒத்த கருத்துன்னா அது ரெண்டு வந்திருக்கிற ரெண்டு சொல்லுமே ஒரே கருத்து. உதாரணமாக இப்ப நாங்க கேட்கிறோம், அம்மா என்ன டை எங்க ஸ்கூலுக்கு போக விடிய காலம் எல்லாரும் இப்படி கேட்கிறேன், அம்மா என்ன சொக்ஸ் எங்க, என்ன ஷூ எங்க, என்ன டை எங்க எல்லாரும் கேட்கிறேன். அம்மா சொல்றேன் என்ன, அந்த மூளை முடுக்குல இருக்க போய் பாருண்டி என்ன சொன்னா, மூளை முடுக்குன்றது என்ன, மூளை என்றாலும் ஒன்றுதான், முடுக்கு என்றாலும் அதே கருத்து தான். இப்ப மூளை முடுக்குன்றது ஒரே கருத்து, மூளை என்றாலும் முடுக்கு என்றாலும் ஒத்த கருத்து. இப்படி ஒத்த கருத்தை தார மாதிரி இணைமொழிகள் உருவாகும். இரண்டாவது எதிர்கருத்து. ஒரு பயணம் போறோம், இந்த ரோட் என்ன இவ்வளவு மேடு பள்ளமா இருக்குதுன்னு சொல்லுறான். மேடு பள்ளம், மேடு என்பதனுடைய எதிர்கருத்து பள்ளம். சரியா, மேடு பள்ளம் என்று சொல்றது எதிர்கருத்து. அதே மாதிரி ரெண்டு பிள்ளை எக்ஸாமுக்கு அல்லும் பகலுமா படிக்குதுமா, அல்லும் பகலும். அல் என்னதுடைய எதிர்கருத்து தான் பகல். நாங்க பார்த்தோமல்லோ இப்ப ஒத்த கருத்து அல்லன்னு சொன்னா இரவு. அப்ப இரவு என்பதனுடைய எதிர்கருத்து பகல். அப்ப அல்லும் பகலும் என்று சொல்றது எதிர்கருத்தை தாரது. அதே மாதிரி இந்த ஓசை நயம், அந்த கேட்கறதுக்கு ஒரே மாதிரி சவுண்ட் கேட்கும். ஒரு அசைன்மெண்ட் தாரன் வடிவா திட்டவட்டமா முடிஞ்சிடணுமா, அப்ப திட்டவட்டம், திட்டம் வட்டம், அந்த சவுண்ட பாருங்க, இட்ட இட்டன்னு கேக்குது. அப்ப ஒரே சவுண்ட் வர மாதிரி வரும். இப்படி 3 பேட்டர்ன்ல இணைமொழிகள் உருவாகும். ஒத்த கருத்தை தார மாதிரி, எதிர்கருத்தை தார மாதிரி, ஓசை நயமிக்கதாக உருவாகும். தனிப்பட்ட ஒரு கருத்தை தரும். சரியா, அடுத்தது அடுக்கிடுக்கு தொடர். அடுக்கு தொடரினுடைய முதலாவது சொல் திரிவடைந்து அடுக்கு தொடர்ல வந்திருக்கிற அந்த சொல்லினுடைய மிக ஆழமான கருத்தை உணர்த்துவது அடுக்கிடுக்கு தொடர். இப்ப சிறிய சிறிய இடத்துல முதல் இருக்கிற சிறிய என்ற சொல் சின்னண்டு மாறி சின்னஞ்சிறிய. அப்ப சிறிய சொன்னா எங்களுக்கு விளங்குது நோமலா சிறுசி. ஆனா சின்னஞ்சிறியண்டா இனி அதை தாண்டி சிறுசுன்னு காட்டுறதுக்கு ஒரு சொல் இல்லையம்மா எங்கட கையில. சொல்ற ஒரு கூடையில போல் கொஞ்சம் இருக்குது, குட்டி குட்டி போல் எல்லாம் இருக்குது. சரி, அப்ப நான் சொல்றேன் அந்த கூடையில் சிறிய சிறிய பந்துகள் காணப்படுகின்றன என்று சொல்றேன். அவற்றுள் சின்னஞ்சிறிய பந்தை எடுத்து வா என்று சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, போய் அந்த கூடையில இருக்கிற பால்ஸ்ல குட்டி பந்தை தூக்கிட்டு வருவீங்களா, இல்ல ஆகவும் சின்ன பந்து. அப்ப சின்னஞ்சிறியன்றது சிறிய எண்ணத்தினுடைய மிக ஆழமான கருத்து. இனி அதைத்தான் அந்த கூடைக்குள்ள சிறிய பந்தோண்டு இல்லம்மா, இதான் கருத்து. பின்னம் பெரிய தோட்டத்துக்கு போறீங்க, அம்மாட்ட சொல்றீங்க, அம்மா தோட்டத்துல நான் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் கண்டேன், அதுல ஒரு மரம் பின்னம் பெரிய மரம் என்று சொல்றீங்க. பெரிய பெரியன்றது அடுக்கு தொடர். பட் பெரிய பெரிய இடத்துல இருக்கிற அந்த பெரிய முன்னுக்கு இருக்கிற சொல் எப்படி மாறுது, பின்னம் என்று மாறி அந்த பெரியதனுடைய மிக ஆழமான கருத்தை உணர்த்தது பாருங்க, பின்னம் பெரிய. இனி அதை தாண்டி பெருசுன்னு காட்டுறதுக்கு என்கிட்ட சொல்லி இல்ல. பின்னம் பெரிய மிக பெருசுன்னு சொல்லுவோம். பெரியண்டா சாதாரணமா பெருசு, ஆனா பின்னம் பெருசுன்னா மிக பெருசு. நீ அதை தாண்டி பெருசு ஒண்ணு இல்ல. விளங்குதா? சோ அடுக்கடுக்கு தொடர்றது அடுக்கு தொடரினுடைய முதல் சொல் திரிவடைந்து அதனுடைய மிக ஆழமான கருத்தை உணர்த்துவது அடுக்கடுக்கு தொடர். அந்த வகையில் உங்களோட கேள்வி அமைது அஞ்சி அஞ்சி சாவார். இத்தொடரில் வந்துள்ள அஞ்சி அஞ்சி என்பது அடுக்கு தொடர். அஞ்சி என்று நீங்க தனி எடுத்து பாத்தீங்கள் என்றாலும் அதுக்கு பொருள் இருக்குது. ஓகேயா? ரைட். 10:36 என்ன அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் சொற்களுள் கெடுதல் விகாரம் இடம்பெற்றுள்ளது. அதாவது இருக்கிற ஒரு எழுத்து நிலைமொழி வரிமொழி சேருகின்ற போது இல்லாம போயிடணும். புணர்ந்த உடனே சொற்கள் புணர்ந்த உடனே இல்லாம போயிடணும். எனவே விட 3வது மரவீரம். கெடுதல் விகாரம் இடம்பெற்றிருக்கிறது மரவீர. போட பாருங்க எல்லாரும். மரவீர் மரவேரம் பிரிச்சிங்கண்டா மரம் சக வேர். இதானே அதனுடைய பிரிப்பு, பதப்பிரிப்பு. இதை இப்ப சேர்த்தீங்கண்டா மரவேர். இந்த மர இங்க வர, இந்த வேர் இங்க வரும். அப்ப இவரு எங்க போனாரு? நிலைமொழியில உம்மென்னா இருக்குது, ஆனா சேர்ந்த உடனே உம்மென்னாவ காண இல்ல. இப்படி நிலைமொழி வருமொழியில இருக்கிற எழுத்துக்கள் உணர்ச்சியின் போது இல்லாம போயிட்டு சொன்னா அதுக்கு தான் நாங்க கெடுதல் என்று சொல்லி சொல்லுவோம். கெட்டு போயிட்டு இல்லாம போயிட்டு. மரவேரா 3வது விட. 75 உடைமை பொருள் தரும் வேற்றுமை உறவு. உடைமை வேற்றுமைன்னு சொல்றது எத்தனாம் வேற்றுமை? 6ஆம் வேற்றுமை. என்ன 6ஆம் வேற்றுமையிட உறவு? அது தானே 75க்கு 3 அது. ஓகே, அடுத்தது பாருங்க. 76 தொடக்கம் 80 வரைக்கும் தரப்பட்ட வாக்கியங்களில் உள்ள வலு நீக்கி எழுதுக என்று சொல்லி இருக்குது.
வழக்கல் அப்படின்னு பாக்குற சந்தர்ப்பத்துல அது எண்வழு, இடவழு, காலவழு, திணைவழு, இடை சொற்கள் ஏற்படுற வழுன்னு நிறைய இருக்குது. அதை பத்தி நாங்க கதைக்கிற காலம் டைம் போதாது. அந்த ஒவ்வொரு வாக்கியத்தையும் வாசிச்சு வாசிச்சு இதுல என்ன பிழை இருக்குது, எப்படி சேஞ்ச் பண்ணலாம்ன்றத சொல்லிட்டு போறேன். குயிக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. 76 பாருங்க. வரலாற்றாசிரியர்கள் இலங்கை பல வளங்கள் நிறைந்தது என்றும் தொன்மையும் தனித்துவமும் உடைய பண்பாட்டை கொண்டது என்றும் தங்கள் நூல்களில் எழுதியிருப்பது அவதானிக்கத்தக்கனவாகும். அவதானிக்கத்தக்கனவாகும். எது அவதானிக்கத்தக்கதாகும்? எழுதியிருப்பன என்று வரணும். சரிதானே? என்ன பயனில பன்மையில இல்லையா முடிஞ்சிருக்குது. அவ வாக்கியம் எப்படி திரும்ப மாறும்? வரலாற்றாசிரியர்கள் இலங்கை பல வளங்கள் நிறைந்தது. ஒரு விஷயம் சொல்லப்படுது, பல வளங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? இரண்டாவது விஷயம் தொன்மையும் தனித்துவமும் உடையதுன்னு சொல்லப்படுது. அவ இப்படி இருக்கும்போது வாக்கியம் பயனிலேயே பாருங்க இதுல முடிஞ்சிருக்குதுன்னு சொல்லி, அதுக்கு முதல் லேசா சொல்றேன்னு பாருங்க. நீங்க சொற்களோட பிழை அதாவது வாக்கிய பிழை கண்டுபிடிக்கும் போது நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை இந்த எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலேயே பாருங்கம்மா. எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா எழுவாய் ஒருமையில இருப்ப எழுவாய் கண்டுபிடிக்கணும்னா முதலாவது நீங்க பயனிலையை கண்டுபிடிக்கணும். பயனிலையை கண்டுபிடிச்சு போட்டு நீங்க எது, யார், எவை என்ற கேள்வி கேட்டீங்கன்னா உங்களோட கைக்கு எழுவாய் வந்து நிற்கும். சரியா? உங்களோட விடைக்கு எழுவாய் வரும். இதான் எழுவாய்னு கண்டுபிடிப்பீங்க. அதே பயனிலைய வச்சு எதை, எவற்றை என்ற கேள்வியை கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு செயற்படுபொருள் வரும். இப்ப பயனிலைய பாருங்க பன்மையாக இருக்குதா அப்படின்னு சொல்லி. சரியா? பன்மையாக இருக்குதான்னு பாருங்க. பயனிலை பன்மைன்னு சொன்னா அந்த வாக்கியத்தில எழுவாயும் பன்மையாகத்தான் இருக்கணும். பயனிலை ஒருமையாக இருந்தா எழுவாயும் ஒருமையா இருக்கணும். அப்ப வரலாற்றாசிரியர்கள் இலங்கை பல வளங்கள் நிறைந்தது என்றும் தொன்மையும் தனித்துவமும் உடைய பண்பாட்டை கொண்டது என்றும் தங்கள் நூல்களில் எழுதியிருப்பது அவதானிக்கத்தக்கன என்று சொல்ற. அவதானிக்கத்தக்கன என்று சொல்றது பன்மை, எழுதியிருப்பது என்றது ஒருமை. அப்ப என்னண்டு எழுவாய் ஒருமையாகவும் பயனில பன்மையாகவும் பாரது பிளதானே. வாக்கியம் என்றா எழுவாய் ஒருமைண்டா பயனிலையும் ஒருமை, எழுவாய் பன்மைண்டா பயனிலையும் பன்மைதான். இதுதான் வாக்கியம். ஒரே மாதிரி இருக்கணும் ரெண்டும். ஆனா அங்க எழுவாய் ஒருமையாகவும் பயனிலை பன்மையாகவும் வர எப்படி மாத்துவீங்கடா? அவ எழுதியிருப்பது பயனிலைய ஒருமைக்கு மாத்தலாம். எப்படி? அவதானிக்கத்தக்கதாகும் என்று மாத்தலாம். எழுதியிருப்பது அவதானிக்கத்தக்கதாகும் என்று மாத்தலாம். அப்படி இல்லாட்டி எழுவாய நீங்க பயனிலைக்கு ஏத்த மாதிரி மாத்த ரெண்டு பேட்டர்ல மாத்தலாம். ஒன்று வந்து பயனிலைக்கு ஏத்த மாதிரி எழுவாய மாத்தி விடுவீங்க, இல்லையா எழுவாய்க்கு ஏத்த மாதிரி பயனிலையை மாத்தி விடுவீங்க. சரியா? இப்ப எழுவாய் எழுதி இருப்பது தானே. அப்ப எழுவாய் ஒருமைன்னு சொன்னா பயனிலை என்ன செய்யணும்? ஒருமைக்கு மாத்தணும். இல்ல இல்ல, நான் சொல்றதை நோட் பண்ணிக்கொள்ளுங்களே. சரியா? அப்ப பயனிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க பயனிலைக்கு ஏத்த மாதிரி எழுவாயும் எழுவாய்க்கு ஏத்த மாதிரி பயனிலையும் மாத்த போறீங்க. அப்ப இருப்பதுன்றது எழுவாயண்டா பயனில பன்மைதானே. அப்ப பன்மைக்கு ஏத்த மாதிரி எழுவாய மாத்தினீங்கண்டா எப்படி வரும்? எழுது இருப்பன என்று வரும். அப்ப வாக்கியத்தை வாசிக்கிறேன். பண்பாட்டை கொண்டது என்றும் தங்கள் நூல்களில் எழுதியிருப்பன அவதானிக்கத்தக்கனவாகும் என்று வரும். அப்படி இல்லாட்டி எழுவாய் ஒருமைதானே, ஒருமைக்கு ஏத்த மாதிரி நீங்க பயனிலையை மாத்தலாம். எழுதியிருப்பது அவதானிக்கத்தக்கதாகும் மாத்தலாம். சரியா? பயனிலைக்கு ஏத்த மாதிரி எழுவாய மாத்துறீங்க, இல்லையா எழுவாய்க்கு ஏத்த மாதிரி பயனிலையை மாத்துறீங்க. ரைட், அடுத்த வாக்கியத்துக்கு போங்க. 77 சமூக தலைமைகள் பொறுப்பற்ற வகையிலும் சுயநல நோக்கிலும் செயற்படுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகின்றது. ஒன்று வரணும், சமூக தலைவர்கள் சமூக தலைமை என்று கிடக்கிறது தலைவர்கள்னு மாறணும். சரியா? சமூக தலைவர்கள் பொறுப்பற்ற வகையிலும் சுயநல நோக்கிலும் செயற்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகிறதுன்னு வரணும். அப்படி இல்லாட்டி அகரிணைக்கு ஏத்த மாதிரி பயனிலையையும் அகரிணைக்கு மாத்தணும். சமூக தலைமைகள் பொறுப்பற்ற வகையிலும் சுயநல நோக்கிலும் செயற்படுகின்றார்கள் இருக்கிறது, செயற்படுகின்றன என்று வந்தா சரியா? ஒன்று
சமூக தலைமைகளை நீங்க சமூக தலைவர்கள் மாத்தி உயர்திணைக்கு ஏத்த மாதிரி வாக்கியத்தை முடிக்கணும். இல்லையா சமூக தலைமைகள் அகரிணைன்றதால பயனிலை உயர்திணையில இருக்குதே, அப்படி விடையலாதே, பயனிலையும் அகரிணைக்கு மாத்தணும். அப்ப ஒன்று சமூக தலைமைகள் விட்டீங்கன்னா செயற்படுகிறார்கள் இருக்கிறது செயற்படுகின்றன மாறணும். நீங்க செயற்படுகிறார்கள் அப்படியே வச்சீங்கண்டா சமூக தலைமைகள் கிடக்கிறது சமூக தலைவர்கள் மாறும். ரைட். அடுத்தது, எல்லா நூல்களும் சிறார்களுக்கு உகந்ததல்ல. நூல்கள் என்று பன்மையில வந்து உகந்ததல்ல என்னண்டு ஒருமையில வரணும், உகந்தன வல்ல என்று பன்மையில வரணுமா. எல்லா நூல்களும் சிறார்களுக்கு உகந்தன வல்ல என்று சொல்லி வர வேண்டும். எமது ஊரில் நடந்த கவிதை நிகழ்வில் 5 புலவர்கள் பங்கேற்றனர் இருக்குது. 5 புலவர்கள், அதாவது புலவர்கள் உயர்தினத்தால 5 கண்டு நீங்க என்ன செய்யலாது, அகரிணைக்கு சொல்ற மாதிரி சொல்லலாது. 5 புலவர்கள் வரக்கூடாது, புலவர்கள் 5 வரணும். உயர்தினைய உயர்தின மாதிரி தான் சொல்லணுமா. அப்ப எமது ஊரில் நடந்த கவிதை நிகழ்வில் புலவர்கள் 5 பங்கேற்றனர் என்று சொல்ல வேண்டும். அடுத்த கேள்வி, அடுத்த வாக்கியம் 9வது, ஊருக்கு சென்ற தம்பியை பார்த்து சிறிது காலம் தங்கிவிட்டு செல்லுங்களேன் என்று மாமி கூறினார். ஓகே வாரனா, ஒரு நீங்க ரெக்கார்டிங் பார்த்து கொள்ளுங்க சரியா. ஏன்னு சொன்ன டைம் பாருங்களேன், 10:44 தானே. நீங்க ரெக்கார்டிங் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். ஊருக்கு சென்ற தம்பியை பார்த்து சிறிது காலம், சிறிது காலம்னு சொல்ற இல்ல சில காலம்னு சொல்லணுமா. சிறிது காலம் என்றது பிழை, அது பிழை. சில காலம். அப்ப ஊருக்கு சென்ற தம்பியை பார்த்து சில காலம் தங்கிவிட்டு செல்லுங்களேன் என்று மாமி கூறினார். இப்படித்தான் வாக்கியம் வரும். சோ ரிப்பீட் பண்றேன் பாருங்க குயிக்கா. வரலாற்றாசிரியர்கள் இலங்கை பல வளங்கள் நிறைந்தது என்றும் தொன்மையும் தனித்துவம் உடைய பண்பாட்டை கொண்டது என்றும் தங்கள் நூல்களில் எழுதியிருப்பது அவதானிக்கத்தக்கதாகும் மாத்தலாம். அப்படி இல்லாட்டி நூல்களில் எழுதியிருப்பன அவதானிக்கத்தக்கன வாகும் மாத்தலாம். 77, சமூக தலைவர்கள் பொறுப்பற்ற வகையிலும் சுயநல நோக்கிலும் செயற்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகின்றது என்றும் எழுதலாம். அப்படி இல்லாட்டி சமூக தலைமைகள் பொறுப்பற்ற வகையிலும் சுயநல நோக்கிலும் செயற்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகின்றது என்று மாற்றலாம். எல்லா நூல்களும் சிறார்களுக்கு உகந்ததல்ல இருக்கிறது, உகந்தன வல்ல என்று மாறணும். எமது ஊரில் நடந்த கவிதை நிகழ்வில் புலவர்கள் 5 பங்கேற்றனர் வரணும். ஊருக்கு சென்ற தம்பியை பார்த்து சில காலம் தங்கிவிட்டு செல்லுங்கள் என மாமி கூறினார். இதான் உங்களுடைய வாக்கியம் மாற வேண்டும். ஓகே பிள்ளைகள், அவங்களுக்கு இனி போர்ட்ல விளங்கப்படுத்துறது கொண்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். சரி, அதால எனக்கு ஒரு நிமிஷம் டைம் தாங்க. நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஷேர் பண்றேன்னா பிடிஎஃப் ஷேர் பண்றேன். நான் வீடியோ ஆஃப் பண்றேன். இனி பந்தி தானே, அதால நீங்க பேப்பரை பார்த்தா தான் விளங்கும். பிள்ளைகள், நீங்க மிஸ் ஆகி நாங்கள் என்ன செய்யுங்க, திரும்ப ரெக்கார்டிங் ஒருக்கா கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது விளங்கும். ரெக்கார்டிங் திரும்ப போடுவா தானே சார் குரூப்ல, அதனால நீங்க ஒரு ரெக்கார்டிங் கேட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த விஷயம், அந்த மிஸ் ஆகினது வாக்கியங்கள்ல பிள்ளை மாத்துறது, ஆனா உண்மைக்குமே வாக்கிய பிள்ளை கண்டுபிடிக்கிறது இவ்வளவு இதோட மட்டுப்படுத்தப்படாதான். இப்ப திணைவழி இருக்குது. திணைவழு அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா அந்த உயர்தி நகரில் ஏற்படுற பிரச்சனைகளை கண்டுபிடிக்கும். இப்ப நாங்க பார்த்தோம் சமூக தலைமைகள் செயற்படுகிறார்கள் என்று, செயற்படுகிறார்கள் உயர்திணைக்குரிய முற்றலோ. அப்ப என்னன்னு சமூக தலைமைகள் அகரிணையில தொடங்குறது. அப்ப உயர்தினைன்னு சொன்னா பயனிலை உயர்தினன்னு அகரிணை எழுவாயும் உயர்தினதான். விளங்குதா? இப்படிதான் உங்களுக்கு வரணும். ரைட்.
எனவே திணை வலுன்னு இருக்குது. எண் வலுன்றது இந்த ஒருமை பன்மையில் ஏற்படுற பிள்ளைகள். கால வலுண்டா காலங்கள் ஏற்படுற இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் ஏற்படுற பிள்ளைகள் இப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது. அதனால இதை பற்றின மேலதிகமான விஷயங்கள் நாங்க அடுத்தடுத்த கிளாஸஸ்ல படிப்போம். ஓகே, நான் பிடிஎஃப் ஷேர் பண்றேன். ரைட். ஸோ இதான் பேப்பர் வரைக்கும் பார்த்துட்டோமே. 66, 75 இந்த இப்போ வாக்கியம் பார்த்து நாங்கள் 81 தொடக்கம் 85, 90 வரைக்கும் பார்த்துருக்கிறோம். பாருங்க, பின்வரும் பந்தியை வாசித்து 91 தொடக்கம் 96 வரை தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் சரியாயினாம் எனவும் பிழையாயின் இல்லை எனவும் குறிப்பிடுக. நீங்கள் தெரிவு செய்த விடையை தனித்து மற்ற விடையை தனிக்கோட்டினால் வெட்டி விடுக. பந்தி அப்படின்னு சொல்றதுமா சும்மா எப்படி 3 பேட்டர்ன்ல வர இருக்குது உங்களுக்கு. ஸோ 3ல ஏதாவது ஒரு பேட்டர்ன் வரும். ஒன்று, உங்களுக்கு பந்தியை தந்து அவங்க கீழே கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு நீங்க உங்களோட கைப்பட விட எழுதணும். கீழே புள்ளிக்கோடு போட்டிருப்பாங்க விட எழுதுறதுக்கு. இது பேட்டர்ன் 1. சரியா? 2வது பேட்டர்ன் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். பேப்பர்ல விளங்குதா? ஆம் இல்லை கேள்வி. உங்களுக்கு பந்தியை தருவாங்க, அதுக்கு கீழே கூற்றுக்கள் தருவாங்க. அந்த கூற்றுக்களை வாசிச்சு அந்த கூற்று பந்திக்கு சரியண்டா ஆம் என்ற விட சரிதானே. அப்ப கேள்வியில மேல என்ன இருக்குது? பிழையான விடையை வெட்டட்டாம் தனி கோட்டால. அப்ப ஆமகளை போட்டு அடிச்சுட்டு வரையில. சரியா? இப்ப முதலாவது கேள்விக்கு, இப்ப 91வது கேள்விக்கு அந்த தந்திருக்கிற கூற்று சரியண்டா ஆம் என்ற விட வரணும்டா என்ன செய்யணும்? இல்லை என்ற விடையை நீங்க வெட்டிடணும். வெட்டினா ஆம் என்றது மிஞ்சும். அப்ப அதுதான் என்ன சரியான விட. இது உங்களோட பேட்டர்ன் 2. பேட்டர்ன் 3 வந்துமா உங்களுக்கு பந்தியை தருவினா அந்த பந்தியில இதே மாதிரி கூற்றுக்கள் தருவாங்க. அந்த கூற்றுக்கள்ல 1, 2, 3 போடணும். அது என்ன 1, 2, 3? 1 சொல்றதுமா அந்த கூற்று உண்மையா இருந்துச்சுண்டா மேல இருக்கிற பந்திய வாசிங்க. அந்த கூற்று அந்த பந்திக்கு உண்மையா இருந்ததுண்டா இலக்கம் 1 போடுவீங்க அந்த இடைவெளியில. அந்த தந்திருக்கிற கூற்று பந்திக்கு முரணாக, அதாவது பிள்ளை அந்த பந்தில இல்ல பச்சை போய் ஏன் இவங்க இப்படி ஒரு கேள்வி போட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி உங்களுக்கு இருக்கும். அப்படி போட்டீங்களா அப்படி ஒரு கேள்வி வந்தது என்றால் இலக்கம் 2 போடுங்க. ஏன்னா கூற்று பிள்ளையே. ரைட். 3வது, தந்திருக்கிற கூற்றம் பந்தில அந்த விடையோட கண்டுபிடிக்கல, கன்ஃபியூஸ் ஆயிருக்குது. ஓமென்று சொல்லி மேலா இல்லைன்னு சொல்லி மேலா அதோட நிலப்பாடுல நீங்க நடுநிலையில நிப்பீங்க. அதை போறதா இதை போறதா, இது பொருத்தமற்றதா இல்லை, இது பொருத்தமா இருக்குதா, ஒன்றுமே விளங்காம இருக்கும். அப்படியான சிச்சுவேஷன் வந்தா யோசிக்கவே தேவையில்லை. இலக்கம் 3 கூற்றுத்தான். ஏன் பிள்ளை இல்ல, பிள்ளைன்னு சொன்னா உங்களுக்கு விளங்குமே. பந்தில இது தந்திருக்கிறான், கேள்வியில இப்படி தந்துக்கும் போது பந்திக்கு முரண் பிள்ளையா இருக்குதுன்னு விளங்கும். பிள்ளைன்னு இலக்கம் 2. ஆனா உங்களுக்கு பொருத்தமற்றது, அதாவது நிச்சயிக்க முடியாத ஒரு கூற்றாக இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல இலக்கம் 3 போடுவீங்க. இப்படி 1, 2, 3 போடுற பேட்டர்னும் இருக்குது. ஸோ இப்படி பந்தி கேள்வி 3 பேட்டர்ன். இன்னொரு பேட்டர்ன் 4வது பேட்டர்ன் என்னன்னு சொன்னா இன்னொரு பேட்டர்ன் இருக்குது. 4வது பேட்டர்ன் அதே பந்தியை தருவாங்க, அதே மாதிரி கேள்வியை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா நீங்க விட எழுதணும்னு சொன்னேன் இல்லையா? ஆனா இங்க விட எழுத தேவையில்லை. கேள்வியை தந்து அந்த கேள்விக்கு என்ன விட வரணும்னு 4 விடையும் தருவாங்க. நீங்க உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் விடைய நீங்க ஒருக்கா கண்டுபிடிங்களே அப்படின்னு உங்களுக்கு விட்டுருவாங்க டாஸ்க. நீங்க என்ன செய்வீங்க? பந்திய வாசிச்சு கிரகிச்சு கேட்ட கேள்விக்கு கீழே 4 விடையும் தந்து அந்த 4 விடையில சரியான விடைய பந்தில இருந்து தெரிவு செஞ்சு அதுக்கு கீழே கோடு போடுவீங்க. இல்லாட்டி சொன்ன மாதிரி அந்த சரியான விடையை கண்டுபிடிச்சு பக்கத்துல இருக்கிற பிராக்கெட்ல போடுவீங்க. இப்படி 4 பேட்டர்ன்ல பந்தி கேள்விகள் வர இருக்குது. ஸோ 4 படிக்கணும்னு சொன்னா நாங்க 4 மாடல் பேப்பர் பார்க்கணும். ரைட். இதுல ஒரு பேட்டர்ன் இங்க போட்டுக்கிறேன். பந்தி விளங்கப்படுத்தி கேள்வி வாசிச்சு அதுக்கு என்ன விடுன்னு சொல்றதுக்கெல்லாம் டைம் இல்லை. டைம் பாருங்களேன், நீங்க 10:52 ஆயிட்டு இல்லையா? நான் 7 மணில இருந்து கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். சரியா? அதனால பேப்பர் ஒர்க்கா நீங்க எடுத்து கட்டாயம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து நீங்க இப்போ எங்கட பேமெண்ட் கிளாஸுக்கு எல்லாம் ஜாயின் ஆகினீங்கன்னு சொன்னா இப்போ நீ அவங்களுக்கு சுருக்கம் பழக்கி தருவேன் தானே, எப்படி எழுதுறேன்னு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தருவேன் தானே. சுருக்கம் எல்லாம் சும்மா ஒரு 2 வாசிப்புல எழுதிடுவீங்க. நான் சொல்லி தரேன் எப்படி லேசா செய்யறேன்னு சொல்லி. மிச்சம் ஈஸி. உங்களுக்கு விளங்கு தானே. இப்போ படிச்சுதான் இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிச்சிருக்கீங்க, இது 2வது கிளாஸ் படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு விளங்கும் நீங்க எந்த நிலப்பாட்டில் இருந்தீங்க, இப்போ எந்த அளவு கொஞ்சமாவது இலக்கணங்கள் மற்ற விஷயங்கள் கிளியரா இருக்குதான்றது உங்களுக்கு விளங்கும். அப்படித்தானே? அதால இப்ப சுருக்கம் நீங்க எங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகி நீங்க சொன்னா நீங்க சுருக்கம் எல்லாம் எழுதிட்டு இது சரியா என்ன சுருக்கம் சரியா இது என்ன கரெக்ஷன் பாக்குறேன்னு டவுட் தேவையில்லை. நீங்க சுருக்கம் எழுதி ட்ரை பண்றீங்களா நீங்க எனக்கு அனுப்பலாம், இல்லாட்டி எங்க அகாடமி ஹெட்டுக்கு அனுப்பலாம். சார் என்ன செய்வாரு, எனக்கு அனுப்புவாரு, நான் கரெக்ஷன் பண்ணி இதுல இதான் சரி தான் உங்களுக்கு தருவேன். அப்ப அவருக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் ஒன்று வரும், உங்களுக்கு ஒரு விளக்கம். நான் எழுதினது சரி, இல்ல மிஸ் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, நான் எழுதி இதை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவு ஒன்று வரும்.
ஸோ நீங்க எழுதினா இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆகினா எங்களுக்கு தெளிவா படிக்கலுமா அந்த கவலையை விடுங்க. ஏன்னால் நீங்க பயிற்சிகள் எழுதி அனுப்பலாம், எனக்கு அனுப்பி இப்ப கடிதம் சுருக்கம் கட்டுரை எல்லாம் எழுதி அனுப்பலாம். நான் ரீட் பண்ணி பார்த்துட்டு அது சரி என்று சொன்னால் சரி என்றுவேன், பிழை என்று சொன்னால் நான் அதுக்கு ரிப்ளை ஒன்று போட்டு ஒரு எக்ஸ்பிளைன் ஒன்று பண்ணி விடுவேன். ரைட்? அப்ப இந்த பந்தி ஒருக்க வாசிச்சு பாருங்க. கேட்ட கூற்றுக்களுக்கு ஓமா இல்லையான்னு பார்த்து நீங்க என்ன செய்வீங்க? ஆன்சரை போடுவீங்க. அடுத்தது பாருங்க 97வது கேள்வி. செய்வின செயற்பாட்டு வினா படிச்சிருப்பீங்க. நான் மாம்பழத்தை வெட்டினேன், மாம்பழம் என்னால் வெட்டப்பட்டதுன்னு மாறினா அது செயற்பாட்டு வினா. பூனை எலியை பிடித்தது, எலி பூனையால் பிடிக்கப்பட்டது என்றது செயற்பாட்டு வினா. நண்பி ஓவியத்தை வரைந்தால் ஓவியம் நண்பியால் வரையப்பட்டது என்றது செயற்பாட்டு வினா. சரியா? இன்னொரு விஷயம்தான். சரி, நம்ம விளங்கி நான் சொன்னதை வச்சு விளங்கி இருக்கும். எவிட முன்னுக்காகுது எவிட பின்னுக்காகுது, என்ன உருவு செய்யறது, செய்வினை எப்படி செயற்பாட்டு வினா மாத்துறது விளங்கி இருக்குமா? பட் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, தியரி இருக்குது அதுக்கு. ஓகே, 98 பாருங்க. பின்வரும் பந்தியை வாசித்து 45 தொடக்கம் 50 சொற்களில் சுருக்கி எழுதுக. உங்கள் சுருக்கத்திற்கு பொருத்தமான தலையங்கத்தையும் இட்டு சுருக்கத்தின் இறுதியில் சொற்களின் எண்ணிக்கையும் குறிப்பிடுக. இதான் விஷயம். இப்ப சுருக்கம் நிறைய கஷ்டம், சுருக்கம் எழுத தெரியும் அப்படிலாம் இருக்கும். அந்த நிலப்பாட்டை விடுங்க. சுருக்கம் எழுதுறது லேசி, நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ரைட்? சுருக்கம் எழுதும் போது படிமுறைகள் கொஞ்சம் இருக்குது. 4 படிமுறைகள் கவனத்தில் கொள்ளணும் நீங்க. முதலாவது பந்திய வாசிக்கணும். இரண்டாவது படிமுறை நீங்க கிரகிக்கணும். மூன்றாவது படிமுறை கருத்துக்களை நிரல்பட கோருக்கணும். அதாவது ஒவ்வொரு வரிக்குள்ளால இருக்கிற சுருக்கத்தை நீங்க பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல கோர்த்து எடுக்கணும். நாலாவது நீங்க சுருக்கத்தை எழுதணும். கோர்த்த பந்தி, அதாவது நீங்க எழுதின பாயிண்ட்ஸை வச்சு ஒரு பந்தி ஒன்று கட்டமைக்கணும். அஞ்சாவது படிமுறை என்னன்னு சொன்னா கருத்துக்கள் நிரப்பத கோலத்தை நீங்க பந்தி சுருக்கம் எழுதிட்டீங்க. அஞ்சாவது ஒப்பிடல். அதாவது இப்ப நீங்க எழுதிருக்கிற கைக்கு ஒரு சுருக்கம் ஒன்று வந்துட்டு மூல உரை பகுதியை பார்த்து சுருக்கம் ஒன்று எழுதிட்டீங்களே, அந்த சுருக்கத்தையும் தந்திருக்கிற உரை பகுதியையும் நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறீங்க. சரி, ஏதாவது விட்டுட்டேனா இல்லாட்டி பிள்ளையா சேர்த்துட்டேன்னு பாக்குறீங்க. லாஸ்ட்டுக்கு சொற்கள் எண்ணிக்கையை குறிப்பிடுவீங்க. அப்ப இது வரைக்கும் எப்படி நீங்க A level வரைக்கும் எழுதிருப்பீங்க, A levelலையும் சுருக்கம் எழுதிருக்கிறீங்க எப்படி, ஆனா தலைப்பு போட்டு இல்லையே. இங்க தலைப்பு போட ஒரு டாஸ்க் ஒன்று இருக்குது. அப்ப தலைப்புன்றதுக்கு உங்களுக்கு செப்பரேட்டா மார்க்ஸ் ஒன்று இருக்கும். சரியா? அதாவது தலைப்புக்கு 3 மார்க்ஸ் போடுவீங்க. மற்ற எக்ஸாம்ஸுக்கு எல்லாம் தலைப்புக்கு 3 மார்க்ஸ். அதாவது 2 தொடக்கம் 6 சொற்கள் 8 சொற்களுக்கு குறையாம கூடாம எழுதணும். 2க்கு குறையக்கூடாது, 6க்கு 8க்கு கூடக்கூடாது. 6 இல்லாட்டி 8. அப்ப தலைப்பு எப்படி எடுக்கிறன்றது உண்டு. தலைப்பு நீங்க எழுதிருக்கிற சுருக்கத்துக்கு மிச்சம் பொருத்தமா இருந்தா 3 மார்க்ஸ். ஒரு அளவு கிட்ட நெருங்குதுன்னா 2 போடுவாங்க. பொருத்தமே இல்லாட்டி மார்க்ஸ் எதிர்பார்க்க தேவையில்லை. சரியா? அப்ப தலைப்பு எப்படி எடுக்கிற, அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. சரியா? அவ பந்திய வாசிச்சு கருத்துக்களை கோர்த்து எவ்வளத்தை தொட்டா தலைப்பு எடுக்கலாம்ன்ற விஷயமும் இருக்குது. ஸோ கட்டாயம் பந்திய வாசிச்சு நீங்க சுருக்கம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இது வரைக்கும் A level எழுதித்தானே இருக்கிறீங்க, அதை வச்சு ட்ரை பண்ணுங்க. தெரியாண்டே இல்லை இதுல யாருக்கும் சுருக்கம் எழுத தெரியாண்டே இல்லை, எழுதுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க இந்த பந்திய. சரியா? அப்ப பந்தி சுருக்கத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன். அப்ப நீங்க தலைப்பு போடணும். இந்த சுருக்கம் எழுதும் போது நீங்க தலைப்பு போடணும். தலைப்பு போட்டு கீழே சுருக்கத்தை எழுதி போட்டு கடைசியில சொற்கள் எண்ணிக்கையும் குறிப்பிடணும். எத்தனை சொல் உங்களோட சுருக்கத்துல வந்திருக்குது அப்படின்ட்டு. 2வது விஷயம், உங்களுக்கு தந்திருக்கிற பந்திக்கு தான் சொல்லுவேன் மூல உரை பகுதி அப்படின்னு சொல்லி. இந்த மூல உரை பகுதி எத்தனை பந்தியில அவன் தந்திருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. இப்ப இதுல பாருங்க எத்தனை பந்தி இருக்குது, 1 2 3, அங்கால ஒரு பந்தி போகுதா? ரைட், 3 பந்தி. உங்களுக்கு 3 பந்தி அவங்க தந்திருந்தாலும் உங்களோட சுருக்கம் எத்தனை பந்தியில வரணும்? ஒரே ஒரு பந்தியில அமையணும். 3 பந்தினதுக்காக வேண்டி 3 பந்தியை சுருக்குற இல்ல, 3 பந்தியும் சேர்த்து எழுதின சுருக்கம் நீங்க ஒரே ஒரு பந்திலா சுருக்கம் எழுதணும். நீங்க தப்பி தவறையும் பந்தி உடைச்சிங்களா பந்தியா பிரிச்சு எழுதுனீங்கடா சுருக்கத்தை, உங்களுக்கான மார்க்ஸ் அங்க இழக்கப்படுவீங்கன்றத மனதில் வச்சுக்கொள்ளுங்க. சுருக்கத்துக்கு ஒரு 4 வேலை செய்யற இல்ல, பந்தி பிரிக்கிற இல்ல, ஒரு பந்தில ஒற்றை பந்தில எழுதி முடிக்கணும். ரைட்? சோ இது சுருக்கத்துக்கான விதிமுறைகள். அடுத்தது பாருங்க 99. ராமபுரம் எனும் பிரதேசத்தில் கடிதம் உண்டா. ராமபுரம் எனும் பிரதேசத்தில் பாதையோரங்களில் உள்ள மின்விளக்குகள் ஒளிராமை காரணமாக இரவு நேரங்களில் பயணிப்பதில் மக்கள் பாரிய அசௌகரியத்தை எதிர்கொள்கின்றனர். காட்டு மிருகங்கள் மற்றும் விஷ ஜந்துக்கள் போன்ற பல்வேறு பிராணிகளால் இரவு வேளையில் பாதிப்பு ஏற்படுவதனால் வீதி மின்விளக்குகள் ஒளிராமல் இருப்பது பெரும் சிக்கலாக அமைந்துள்ளது. குறித்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு. ரைட்? இதான் விஷயம். இந்த குறித்த விடயம் வரும் வரைக்குமான துண்டு உங்களுக்கு தந்திருக்கிற தரவுமா, இதை வச்சு இந்த புள்ள கடிதத்தை எழுதிருமென்னு உங்களுக்கு தந்திருக்கிற நூல், அதை பிடிச்சிங்கன்னா நீங்க பட்டத்தை விட்டுருவீங்க. விளங்குதா? அப்ப அந்த விஷயத்த மெயின் பண்ணித்தான் நீங்க என்ன செய்யறீங்க, கடிதம் உங்களோட கடிதத்துக்குள்ளேயே அந்த மாதிரி அப்படியே நீங்க உள்ளடக்கலாம். ரைட்? அடுத்தது குறித்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு குறித்த பிரதேசத்தில் மு சங்கர் எனும் பெயரையுடைய கிராம அலுவலர் என உண்மை கருத்திற்கொண்டு. அப்ப இதுல இருக்கிற அவ்வளோ பேரும் யாரு, உங்களோட அவ்வளோ பேர பேரும்
மு சங்கர். சரியா? நீங்க எல்லாருமே ஜிஎஸ். அப்ப உங்களுடைய அனுப்புனர் முகவரியில் அவ்வளோ பேர் அட்ரஸ்லையும் வர வேண்டிய பெயர் மு சங்கர் கிராம அலுவலர்னு தான். சரியா? கருத்திற்கொண்டு வீதியோரங்களில் உள்ள மின் விளக்குகளை சீர் செய்து தருமாறு கோரி திருநகர் எனும் பிரதேசத்தின் பிரதேச செயலாளருக்கு 130 சொற்களில் கடிதம் ஒன்று எழுதுக. அப்ப கடிதம் யாருக்கு போகுது? அனுப்புறாள்ட முகவரிக்கு என்ன வரணும்? அனுப்புறாள்ட முகவரிக்கு மு சங்கர் கிராம அலுவலர் உங்களோட அட்ரஸ் வரணும். பெறுநர் முகவரிக்கு திருநகர் யாருக்காம்? பிரதேச செயலாளருக்கு. அப்ப பிரதேச செயலாளர் திருநகர் பெறாள்ட முகவரிக்கு வரணும். அப்ப ஒரு கடிதம் ஒன்று உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் என்ன, எப்படி கடிதத்துக்கு சட்டகம் அமைக்கலாம், அட்ரஸ் எந்த பக்கத்துல வரலாம், என்னென்ன உள்ளடக்கணும், என்னென்ன தவிர்க்கணும் என்ற விஷயங்களை நாங்க விரிவாக பார்க்கலாம். சரியா? இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அட்ரஸ் எல்லாம் ஒரே பக்கத்துக்கு அலைன் ஆகணுமா? இடது பக்கத்துல அட்ரஸ் ஒரே மாதிரி வரணும். இப்ப முதல் மாதிரி வலது பக்கத்துல உண்டு, இடது பக்கத்துல உண்டு அப்படின்னு மாற்றி மாற்றி எழுதுற இல்ல. எல்லாமே ஒரே பக்கம், அதாவது இடது பக்கத்துக்கு வரணும். அனுப்புறாள்ட முகவரி, எழுதுறாள்ட முகவரி, சரியா? அனுப்புனர் முகவரி, பெறுநர் முகவரி, விழிப்பு, முடிப்பு இதெல்லாமே ஒரே பக்கத்துக்கு லைன் ஆகணும். ரைட். 100வது கேள்வி பாருங்க. பின்வரும் தலைப்புகளுள் ஒன்றை தெரிவு செய்து 250 தொடக்கம் 300 சொற்களில் கட்டுரை ஒன்று எழுதுக. கட்டுரை உங்களுக்கு இப்ப போட்டி பரீட்சைகள்ல இப்ப கடந்த கால போட்டி பரீட்சை சொல்றது எல்லாம் தானே, உங்களோட நீங்க எழுத போறது ஒரு போட்டி பரீட்சை தானே. அதால இதுவும் ஒரு 3 பேட்டர்ன்ல கட்டுரைகள் போட தொடங்குறாங்க. ஒன்று இப்படி உங்களுக்கு தலைப்பு சாய்ஸ்ல தருவாங்க. இந்த சாய்ஸ்ல பார்த்து நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு விருப்பமான ஒரு தலைப்பை, லேசான தலைப்பை தெரிவு செஞ்சு எழுதுவீங்க. 2வது பேட்டர்ன் எப்படி வரும்டாமா? ஒரே ஒரு தலைப்பை தருவாங்க. ஒரே ஒரு தலைப்பை தந்து அது சம்பந்தமான சில டேட்டாஸ் தரவுகளையும் உங்களுக்கு தருவாங்க. தந்து இதை வச்சு அடிப்படையாக எழுதுங்க அப்படின்னு சொல்ல தந்திருக்கிறது ஒரே ஒரு தலைப்பு, தரவையும் தந்து அதுக்கு ரிலேட்டடா 250 தொடக்கம் 300 சொற்கள்ல கடிதம் நீங்க எழுதுவீங்க. 3வது பேட்டர்ன், நான் தலைப்பெல்லாம் தர மாட்டேன், தரவு தந்திருக்கிறேன், நீங்க தரவு வச்சு கட்டுரை எழுதுங்க, தலைப்பை நீங்க போட்டு விடுங்களேன்னு டாஸ்க் கொண்டு வச்சு விட்டுருவாங்க உங்களுக்கு. அப்ப நீங்க செய்ய வேண்டிய 3வது வேலை, தலைப்பெல்லாம் தர மாட்டீங்க. தலைப்பு தராம பட் தரவு தந்து இதை வச்சு எழுதுங்கன்னு உங்களுக்கு ஒரு சின்ன வழிகாட்டல் மாதிரி ஒன்று தருவாங்க. அதை வச்சு நீங்க கட்டுரையை எழுதுவீங்க. எழுதி போட்டு நீங்க எழுத கட்டுரைக்கு பொருத்தமா ஒரு தலை போட்டு போட உங்களே சொல்லுவா. அப்ப நீங்களே என்ன செய்வீங்க? நல்லா கிரியேட்டிவா யோசிச்சு நீங்க எழுதின கட்டுரைக்கு ஏற்ற மாதிரி வடிவா ஒரு தலைப்பை போடுவீங்க. இது 3வது பேட்டர்ன். ஸோ எப்படி பேட்டர்ன்ல வந்தாலும் நீங்க எழுத தெரியணும். அப்ப இதுல பாருங்க, செயற்கை நுண்ணறிவும் அதன் விளைவுகளும். அப்ப ஏஐ என்றா என்ன, ஃபர்ஸ்ட் எந்த ஒன்றுண்டாலும் அப்படி என்றா என்னன்னு தொடங்கினீங்கனால கட்டுரை பார்க்கறது அம்சமா இருக்கும். சரியா? அப்ப செயற்கை ஏஐ என்றா என்ன, செயற்கை நுண்ணறிவுனா என்ன, அது எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துது, அதோட பாதகம் சாதகம், அதனால பயனில்லையா, இதை பத்தி கதைக்கலாம். சரியா? ஒழுக்க கல்வியின் முக்கியத்துவம். ஒழுக்கம் என்றா என்ன, அது வேணுமா வானாமா, ஒழுக்கமா இல்லாதால என்ன அசம்பாவிதம் நடக்கும், அதுல நன்மை தீமையை பத்தி நீங்க ஆராயலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பின் சாதக பாதகம், இதுல டிரெக்டா கேட்கிற நன்மையை தீமையை மட்டும் கொடுக்க சொல்லி. சோ நீங்க அதை பத்தி மட்டும் பேசணும். இப்ப வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி ஆகுறது, ஏன் போறது, வெளிநாட்டுக்கு ஏன் போறது, அப்ப அங்க என்ன நடக்குது, அது நல்லதா கெட்டதா என்றதை பத்தி நீங்க அங்க சொல்லணும். சரிதானே? ரைட். கிராமிய வாழ்வில் நாட்டார் பாடல்ல முக்கியத்துவம். நாட்டார் பாடல்டா என்ன, அது ஏன் பாடுறாங்க, அதனுடைய அது பாடுறதால கிடைக்கிற நன்மை என்ன, அது இப்ப இலக்கியங்கள் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துது என்று தலைப்புக்கு ரிலேட்டடா நீங்க எழுதிட்டு போகணும். உங்களுக்கு வந்து நாட்டார் பாடல்கள் ஏதாவது தெரிஞ்சதுன்னு சொன்னா ஒரு 2-3 வரிகளை கொடுத்து உதாரணம் காட்டி, திருக்குறள்கள் தெரியா திருக்குறள்கள் காட்டி இப்படி நீங்க ஹைலைட் பண்ணி, அதாவது வந்து உதாரணம் காட்டி எழுதுறது சும்மா அந்த மாதிரி இருக்கும் கட்டுரைக்கா. அடுத்தது, ஒரு நாட்டின் நிலைத்திருப்புக்கு சட்டம் நீதி நிர்வாகம் ஆகிய முத்துறையின் பங்களிப்பு. லோ ரிலேட்டடா ஒரு தலைப்பு ஒன்று போட்டு விட்டுருக்கிறேன். அதாவது இப்ப நீங்க எல்எல்பிக்கு தானே படிக்கிறீங்க. அப்ப எல்எல்பி சொல்றது லோ சம்பந்தமான அரசியலா படிக்கத்தான் வேணும். அப்ப நீங்க ஏ லெவல்ல பொலிட்டிக்கல் எடுத்த ஆக்களுக்கு தெரியும், நல்லா எழுதிருப்பீங்க. பட் பொலிட்டிக்கல் எடுக்காத ஆக்களுக்கு எழுதியலாம் இல்ல இருக்கிறதா இல்ல, அப்ப நீங்களும் எழுதுவீங்க. அப்ப ஒரு நாட்டுல முத்துறைகள் இருக்குது. முத்துறைன்னு சொல்றது என்ன? சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. அப்ப இந்த 3 துறையும் நாடொன்று சட்டப்படியா நிலைச்சிருக்கணும்னா 3 துறைகளோட பங்களிப்பு எப்படி இருக்கணும் என்றதை பத்தி நீங்க கதைக்கணும். இப்ப சட்டத்துறைண்டா என்ன, அமைச்சு இருக்கே என்ன, நீதித்துறையிட யார் அதுக்கு வேலை பார்க்கிறாள், நிர்வாகத்துறை என்ன, இதை நீங்க எழுதினீங்க என்றால் உங்களோட கட்டுரை பூரணமாகும். ஸோ இப்படி 100 கேள்விகள் அடங்கின மாதிரியான ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு தந்திருக்குது. இந்த பிடிஎஃப் நாங்க 13ஆம் தேதி தொடங்குற பேமெண்ட் கிளாஸ்ல படிப்பிக்க மாட்டேன். ஏன்னா முடிஞ்ச 100 கேள்வியும் இது ஃப்ரீ மாடியூல் தான் உங்களுக்கு போட்டுருக்குது. எங்க பேப்பர் மேலே பாப்பீங்க ஃப்ரீ மாடியூல் அப்படின்னு சொல்லி இருக்குது. சரியா? அதனால உங்களோட 13ஆம் தேதி தொடங்குற கிளாஸுக்கு நாங்க 50 கேள்விகளை ஒவ்வொரு மாடல் 1 2 மாடல் 3ன்னு பார்த்துட்டு தான் போவோம். சரியா? ரைட்.
ஸோ நிறைய விஷயம் படிக்க இருக்குது, நிறைய விஷயம் நீங்கள் படிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு படித்ததில் விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். ஸோ மேலதிகமாக அடுத்தடுத்த கிளாஸில் நாங்கள் பார்ப்போம். ஸோ டைம் சரி முடிச்சு கொள்வோமா? பிள்ளைகள் முடிப்போமா அப்போ? ஓகே, அப்போ இன்ஷால்ல நீங்க 13ஆம் தேதி ஜாயின் ஆயினீங்கண்டா சந்திப்போமா? ஓகே, அப்போ எல்லாருக்கும் அல்லாட காவல், ஃபியமானில்லா, பாய்.